வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அரண்மனை தேவதை கதையோடைய 3வது பாகத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 13. ஒரு குலுக்குலுடன் கார் நின்றது. அதனால் பேனட்டின் மீது இருந்த தலை வீசி எறியப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மாறாக பசை போட்டு ஒட்ட வைத்தது போல் அது அப்படியே அசையாமல் இருந்தது. இந்திராபாய் காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அப்பொழுது எப்படிப்பட்டவரையும் பயப்படுத்தக்கூடிய அந்த தலை அவளை நேருக்கு நேர் பார்த்தபடி விழித்து கொண்டு இருந்தது. ஆனால் இந்திராபாய் பயப்படவில்லை. நிதானமாக பேனட்டின் நெருங்கிய இந்திராபாய் அங்கு பரவி கிடந்த மொத்த முடிக்கற்றையும் வலது கையால் ஒன்று சேர்த்து வாரி எடுத்து பிடித்து உயர்த்தினாள். பேனட்டின் மேற்புறத்திலிருந்து அந்த தலை மெதுவாக உயர்ந்தது. அந்த வெறும் தலை அவள் கையிலிருந்து விடுபட துடித்ததுடன் விசித்திரமான முறையில் குரல் கொடுக்கவும் செய்தது. இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதவளாக அல்லது பொருட்படுத்தாதவளாக இந்திராபாய் அந்த தலையை ஒரு சுழற்றி விசையுடன் ரோட்டுப்புறமாக வீசி எறிந்தாள். ரோட்டில் விழுந்தவுடனேயே அந்த தலை ஒரு மண்டையோடாக மாறி வேகமாக உருளத் தொடங்கியது. சற்று தூரம் உருண்ட பிறகு அந்த மண்டையோடும் சிறு சிறு துண்டுகளாக உடைந்து இளஞ்சிவப்பு நிறமுள்ள நெருப்பு துணுக்குகளாக மாறி சிதறவும் செய்தது. ஓஹோ, இவ்வளவுதானா? இந்திராபாய் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். பிறகு எதுவும் நடக்காதது போல் காருக்குள் ஏறி அமர்ந்து நெருப்பு துணுக்குகள் தெரிந்த பகுதியை நோக்கி காரை செலுத்தினாள். அதன் பிறகு எதுவுமே நடக்கவில்லை. இந்திராபாய் அங்கிருந்து புறப்பட்ட சற்று நேரத்துக்கு போன் மணி அடித்தது. டாக்டர் முரளிவர்மா தான் போன் செய்தார். டாக்டர் இந்திராபாய் தானே? முரளிவர்மா கேட்டார். ஆமாம், ஏதாவது செய்தி உள்ளதா? எதிர்முனையிலிருந்து இந்திராபாய் கேட்டாள். ஒன்றுமில்லை, நீங்கள் பத்திரமாக போய் சேர்ந்து விட்டீர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக போன் செய்தேன். வர்மா சொன்னார். நல்லபடியாக வந்து சேர்ந்து விட்டேன். இப்பொழுது தான் வீட்டுக்குள் நுழைந்தேன். உங்கள் போன் வருகிறது. நல்லது. குட் நைட் டாக்டர் இந்திராபாய். முரளிவர்மா நிம்மதி அடைந்தவராக போனை வைத்தார். இதற்கு முன்பு 2 டாக்டர்களுக்கும் நிகழ்ந்தது போல் இந்திராபாய்க்கும் ஏதாவது விபத்து நிகழ்ந்திருக்குமோ என்று பயந்துதான் முரளிவர்மா போன் செய்தார். மறுநாள் காலையில் அவரை சந்திக்க நேர்ந்த போதிலும் முந்தைய நாள் தனக்கு நேர்ந்த பயங்கரமான காட்சியை பற்றி இந்திராபாய் எதுவும் சொல்லவில்லை. எனினும் அவருடைய மனதில் அந்த சம்பவம் மறையாததாக இடம்பெற்றுவிட்டது. தன்னை ஆழம் பார்ப்பதற்காக ரத்னபிரபாதேவி மேற்கொண்ட ஒரு செயல்தான் என்று அவளுக்கு தெரியவே செய்தது. டாக்டர் முரளிவர்மா டியூட்டி ரூமில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்திராபாய் அங்கு வந்து சேர்ந்தாள். இரவு மணி 11 தாண்டியிருந்தது. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? முரளிவர்மா கேட்டார். இன்று ஒரு ஆபரேஷன் கேஸ் வந்தது. எதிர்பாராமல் திடமென்று வந்த கேஸ். சிசேரியன். பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. ஆண் குழந்தை பிறந்தது. நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்தபடி இந்திராபாய் கூறினாள். நேற்று ராத்திரி நான் போன் பண்ணினது எதுக்காக உங்களுக்கு தெரியாது இல்லையா? முரளிவர்மா கேட்டார். ஆமாம், மறந்தே போனேன். எதுக்காக எனக்கு போன் பண்ணீங்க? குறிப்பிட்டு சொல்லும்படி எதுவும் இல்லை. மனசுக்கு தோன்றியது செய்தேன். நான் சொல்லட்டுமா? உங்கள் கடந்த கால அனுபவம் அப்படி செய்ய சொல்லியிருக்கும் இல்லையா? சிரித்தவாறே கேட்டாள் இந்திராபாய். உண்மை. அப்படி ஏதாவது நடந்திருந்தால் இப்பொழுது நான் உங்கள் முன்னால் வந்திருக்க முடியாது இல்லையா? அப்பொழுது தங்கம்மா நர்ஸ் பதறத்துடன் வந்தாள். டாக்டர், 17ஆம் பெட் நோயாளி படுக்கையில் புரண்டு துடிக்கிறாங்க. வலி ஆரம்பமாயிடுதா தோணுது. ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போங்க. நான் இதோ வரேன். முரளிவர்மா இருக்கையிலிருந்து எழுந்தார். சரி, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்கிறேன். இந்திராபாய் ஏப்ரனை காட்டி ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு கட்டிலை நோக்கி நடந்தாள். மறுநாள் காலை வர்மாவை பார்ப்பதற்காக சசிதரன் குவார்டர்ஸுக்கு வந்தார். நாளைக்கு தானே போறீங்க? வந்தவுடனே கேட்டார். தேவையானதெல்லாம் எடுத்து வைத்து ஒழுங்குபடுத்திவிட்டேன். புறப்பட வேண்டியதுதான். டாக்டர் சேதுவர்மா எழுந்து உள்ளே போய் மேஜை மீது தயாராக வைத்திருந்த உரை ஒன்றை எடுத்து வந்து சசிதரனிடம் கொடுத்தார். நான் இன்னைக்கு வேலைக்கு வரல. லீவு லெட்டரை நானே கொண்டு போய் கொடுத்தால் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேள்விகள் பிறக்கும். நான் அதிகமாகவே லீவ் எடுக்காத பேர் வழியும் கூட. முரளிவர்மா கூறினார். அதுவும் நல்லதுக்கு தான். யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அதுதான் நல்லது. அது மட்டுமில்லாமல் ரத்னபிரபாதேவியின் ஆட்கள் யாராவது ஆஸ்பத்திரிக்கு வரலாம். அவள் உங்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனித்துக் கொண்டிருப்பவளும் கூட. சசிதரன் முன்னெச்சரிக்கையுடன் கூறினார். அதனால தான் லீவ் எடுப்பது கூட மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்தேன். அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் காரை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அது ஒரு கிராம பிரதேசம். காரை கொண்டு போனால்
மற்றவர்களது கவனத்துக்கு ஆளாக வேண்டி வரும். அதுதான் சரி. நானும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு சராசரி மனிதனாக நடந்து கொள்ள வேண்டியதுதான். முரளிவர்மா சிரித்தபடி எழுந்தார். மறுநாள் விடியற் காலையிலேயே டாக்டர் முரளிவர்மாவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தன்னுடைய காரில் கொண்டு போய் வழி அனுப்பி வைத்தார். அவர் கோழிக்கோடு நகரில் இறங்கினார். நண்பர் ஒருவரை பார்த்து அங்கேயே மதிய உணவை முடித்துக் கொண்டார். முரளிவர்மாவின் கல்லூரி நண்பர் தான் பிரசாத். கோழிக்கோடு மருத்துவமனையில் பணிபுரிகிறார். நான் ஒரு காரியத்துக்காக வந்திருக்கேன். சாப்பாட்டை முடித்து எழுந்த முரளிவர்மா சொன்னார். என்ன விஷயம்? தயங்காமல் சொல்லப்பா. எனக்கு தெரிந்த விஷயம் என்றால் உதவுகிறேன். டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஏதாவது விஷயமா? ஷியாம் பிரசாத் கேட்டார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சாதாரணமான விஷயம்தான். இங்கிருந்து டாக்டர் இந்திராபாய் என்பவர் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறார். அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முரளிவர்மா கேட்டார். டாக்டர் இந்திராபாய் கமாண்டிங் பவர் உள்ள ஒரு கம்பீரமான பெண்மணி தானே? ஷியாம் பிரசாத் கேட்டார். அத்துடன் எப்படிப்பட்டவரும் விரும்பும் ஓர் அழகு, அதே சமயம் மரியாதையும் ஏற்படுத்தும். அவர் அதிக நாள் இங்கு வேலை செய்யவில்லை, 6 மாதம் மட்டும்தான். விளையாட்டுத்தனமாக நான் அவரின் பின்னணியெல்லாம் விசாரிச்சு வச்சிருக்கேன். பிரசாத் பதிலளித்தார். அதை கேட்டதும் முரளிவர்மாவின் நெற்றியில் சுழிவுகள் உயர்ந்தன. நண்பனையே கவனித்துக் கொண்டிருந்தார். பிறகு அவரிடம் அசாதாரணமான சில திறமைகள் இருப்பதை கண்டு கொண்டேன். நடக்கப்போகும் சம்பவங்களை முன்கூட்டியே சொல்வார். தீர்க்க தரிசனம், ESP பவர் மாதிரி. அதை எப்படி தெரிந்து கொண்டாய்? ஸ்கேனிங் பக்கமே போகாமல் கர்ப்பிணிகளின் வயிற்றை உற்று பார்த்து குழந்தை ஆனா பெண்ணா என்று சொல்வார். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட குழந்தைகளின் உடல் உறுப்புகள் ஊனமடைந்திருந்தாலும் அதையும் தெளிவாக சொல்லுவார். ஓ, அவர் முன்கூட்டியே சொன்ன பல சம்பவங்கள் சரியாக அதே நேரத்தில் அப்படியே நடந்திருக்கின்றன. முரளிவர்மாவை பொறுத்தவரை இதெல்லாம் புதிய செய்திகளாக இருந்தன. இங்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் வேறு எங்கெல்லாம் வேலை செய்தார்கள் தெரியுமா? முரளிவர்மா கேட்டார். அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. சும்மாதான் கேட்டேன். முரளிவர்மா அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புவதை மறைத்தபடி சொன்னார். சுமார் 2 மணி அளவில் முரளிவர்மா அங்கிருந்து கிளம்பினார். கோழிக்கோட்டிலிருந்து பஸ்ஸில் பயணம் மேற்கொண்டார். பையனூரை அடைந்த பொழுது சாய்ந்து விட்டது. அங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் போக வேண்டியிருந்தது. பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு நுழைந்து சின்னதாக டிஃபன் சாப்பிட்டார். ஹோட்டல் உரிமையாளர் வயதான பெரியவர். எனவே அவரிடம் இளையடத்து கோவிலகம் பற்றி விசாரித்தார். அங்கே யாரை பார்க்க போறீங்க? ஹோட்டல் உரிமையாளர் கேட்டார். நேராக அந்த இடத்துக்கல்ல, அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போக வேண்டும். முரளிவர்மா சுதாரித்தவராக பதிலளித்தார். ஓ, நான் நினைத்தேன். பெரியவர் வாக்கியத்தை முடிக்காமல் தொண்டைக்குள் விழுங்கினார். இரவு 8:30 மணி அளவில் அந்த இடத்துக்கு போகும் பஸ் வரும் என்று தகவல் கிடைத்தது. அதன் பிறகு அந்த ஊருக்கு செல்ல வேறு வழி கிடையாதாம். பஸ் ஸ்டாண்டிலிருந்து பஸ் புறப்பட்ட பொழுது ஒரே நெரிசலாக இருந்தது. பாதி தூரம் போவதற்குள் பாதி கூட்டம் குறைந்தது. 3/4 தூரம் போவதற்குள் அவரையும் சேர்த்து பயணிகள் 6 பேரோ 7 பேரோ தான் இருந்தனர். முரளிவர்மாவை பஸ்ஸில் இருந்த அனைவரும் ஊன்றி கவனிப்பதாக அவருக்கு தோன்றியது. அடுத்த பஸ் ஸ்டாப்பில் முரளிவர்மாவை தவிர மற்ற எல்லோரும் இறங்கிவிட்டனர். கடைசி பஸ் ஸ்டாப்பில் தான் முரளிவர்மா இறங்க வேண்டியிருந்தது. டிக்கெட்டுகளையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்த கண்டக்டர் முரளிவர்மாவின் வலதுபுற இருக்கையில் வந்து அமர்ந்தார். சார், நீங்க எங்க போகணும்? கண்டக்டர் கேட்டார். இளையெழுத்து கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வரை போக வேண்டும். வர்மா பதிலளித்தார். மேற்கொண்டு வர்மாவிடம் எதுவும் கேட்காமல் சாலையை வேடிக்கை பார்க்க தொடங்கினார் கண்டக்டர். சற்று நேரத்திற்குள் பஸ் ஒரு ஆலமரத்தை சுற்றி விட்டு நின்றது. சார், நீங்க இறங்கலாம். இதற்கு முன்னால் ஒரு ஸ்டாப்பை பார்த்தீங்களே, அங்கதான் எங்களுக்கு ஷெட். நாங்க உடனே கிளம்பி விடுவோம், கண்டக்டர் கூறினார். முரளிவர்மா பஸ்ஸிலிருந்து இறங்கினார். உடனே பஸ் வந்த வழியே திரும்பி சென்றது. பஸ்ஸின் பின்புற சிவப்பு விளக்குகள் தேய்ந்து ஒரு புள்ளியாகி கடைசியில் வளைவு ஒன்றில் திரும்பி மறைந்தது. முரளிவர்மா சுற்றுமுற்றும் பார்த்தார். அதிர்ஷ்டம்தான், சற்று தூரத்தில் லாந்தர் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. புகைப்படிந்த கண்ணாடியை மீறி வெளிச்சம் விளக்கிலிருந்து வெளியேற திணறிக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அதை நோக்கி நடந்தார். அருகில் போனபொழுதுதான் அது ஒரு டீ கடை என்று தெரிந்தது. நடுவயது மனிதர் ஒருவர் பழைய மேஜையின் முன்னால் அமர்ந்திருந்தார். காலடி சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டவரை போல் அவர் கண் விழித்தார். வர்மாவை தலை முதல் பாதம் வரை பார்த்தார். வர்மா அந்த மனிதரை கவனிக்காதவரை போல் நீலவாட்டு பெஞ்சில் அமர்ந்தார். பால் இல்லை. பால் இல்லாத காஃபி தரட்டுமா? கடைக்காரர் கேட்டார். கொடுங்கள்.
முரளிவர்மா கூறினார். பையிலிருந்து டவல் ஒன்றை எடுத்து முகம் துடைத்து கொண்டார். ஆவி பறக்கும் சூடான கருப்பு காஃபியை அவருக்கு முன்னால் வைத்தார் கடைக்காரர். சாப்பிடுவதற்கு நேந்திரம் பழம் தரட்டுமா? கொடுங்கள். இப்பொழுது முரளிவர்மா அவரை கவனிக்காமல் கிளாஸை கையில் எடுத்தார். ஒரு பெரிய நேந்திரம் பழத்தை கொலையிலிருந்து உருவி டேபிளின் மீது வைத்தார். சாப்பிட்டு முடித்த பொழுது பசி அடங்கியது போல் இருந்தது. இந்த நேரத்தில் இங்கு யாரை தேடி வந்திருக்கீங்க? கடைக்காரர் கேட்டார். இளையிடத்து கோவிலகம் வரை போக வேண்டும். முரளிவர்மா கடைக்காரரை பார்ப்பதை தவிர்த்தபடி பதிலளித்தார். அந்த பதிலை கேட்டதும் கடைக்காரரின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. விழிகளில் வியப்பு பரவியது. கோவிலகத்துக்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு விவரம் தெரிந்து யாருமே அங்கு வந்ததில்லை. ஆனால் இந்த மனிதர் எதற்காக வந்திருக்கிறார் என்று யோசித்தார் கடைக்காரர். கோவிலகத்துக்கா? வியப்பை அடக்க மாட்டாதவராக கேட்டார். ஆமாம். ஏன்? முரளிவர்மா எதிர்கேள்வி கேட்டார். ஒண்ணுமில்ல, சும்மாதான் கேட்டேன். ஆமா, நீங்க அங்க யாரை பார்க்கணும்? கடைக்காரரும் விடாக்கண்டனாக இருந்தார். நான் அங்கு ஒருவரை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். அங்க இப்பொழுது காரியஸ்தர் யாரும் கிடையாதே. காரியஸ்தரை நான் எதற்கு பார்க்க வேண்டும்? வர்மாவின் நாக்கு வரை வந்த கேள்வி அப்படியே உள்ளுக்குள் அமுங்கி போனது. மேற்கொண்டு கடைக்காரரிடம் எதையும் பேசக்கூடாது என்று முடிவு செய்தார். பர்ஸை திறந்து 5 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கடைக்காரரிடம் நீட்டினார். அதை வாங்கியவர் மிச்சம் தர வேண்டிய சில்லறையை தேடத் தொடங்கினார். வேண்டாம், அங்கே இருக்கட்டும். அவசியமானால் திரும்பி வரும்பொழுது வாங்கிக் கொள்கிறேன். முரளிவர்மா பிரயாண பொருட்களுடன் கடையிலிருந்து வெளியேறினார். திரும்பி வந்தால் தானே? கடைக்காரர் மெதுவான குரலில் சொல்லிக்கொண்டார். முரளிவர்மா இருட்டுக்குள் நடக்கத் தொடங்கினார். அது செம்மண் பாதை. சற்று தூரம் நடந்த பிறகு எதுவுமே கண்களுக்கு தெரியவில்லை. இருபுறமும் வளர்ந்திருந்த மரங்களின் கிளைகள் ஒன்றை ஒன்று தொட்டு பாதையை குகைப்புள் மாற்றியிருந்தன. முரளிவர்மா டார்ச் லைட்டை கையில் எடுத்தார். சுவிட்சை அழுத்திய பொழுது பாய்ந்து வந்த வெளிச்சம் பாதையின் முன்புறமாக ஊடுருவியவாறு நகர்ந்தது. பாதை முடிவடைந்த இடம் ஒரு பெரிய தெரு வாசற்படியின் முன்புறம். காலப்பழமையின் காரணமாக மரப்பகுதிகள் இற்று போயிருந்தன. மூடிக்கிடந்த கதவை முரளிவர்மா வெளிப்புறமாக இழுத்தார். கரகரவென்ற ஓசையுடன் பெரிய கதவு திறந்து கொண்டது. முரளிவர்மா உள்ளே கால் எடுத்து வைத்தார். நட்சத்திரங்களின் ஒளியில் எதிரே தெரிந்த பெரிய கட்டடம் பெரிய கேன்வாஸ் ஒன்றில் கருப்பு மையால் தீட்டப்பட்ட ஓவியம் போல தெரிந்தது. பாசி பிடித்திருந்த பாதை வழியாக முரளிவர்மா நடந்தார். இளந்திணையை அடைந்த பிறகு நின்றார். அப்பொழுது வலதுபுறத்திலிருந்து வெளிச்சம் ஒன்று நெருங்குவதை கவனித்தார். அது விளக்கு வெளிச்சம். அதன் பின்னால் தெளிவற்ற உருவம் ஒன்று தென்பட்டது. யாரது? முரளிவர்மா தானே? இனிமையான பெண் குரல் கேட்டது. திரையின் வெளிச்சத்தில் தெளிவற்று தெரிந்தது அந்த முகம். முரளிவர்மா ஊன்றி கவனித்தார். அத்தியாயம் 14. விளக்கு வெளிச்சத்தில் தெளிவற்று தெரிந்தது அந்த முகம். புராதனமான ஏதோ கோவில் ஒன்றின் சுவரில் பார்த்திருந்த சிற்பத்தின் போன்ற அழகான முகம். டாக்டர் முரளிவர்மா தானே? இனிமையான மனதை மயக்கும் குரல். வர்மா வியப்படைந்தார். இவ்வளவு தொலைவிலேயே தான் யார் என்பதை தெரிந்து கொண்டு விசாரிக்கிறார்கள். தன்னை ஏற்கனவே பழக்கமானது போல் இத்தனைக்கும் வர்மா இருட்டில் நின்று கொண்டிருந்தார். ஆமாம், நானே தான். வர்மா பதிலளித்தார். அதோ அந்த நாற்காலி மீது உட்கார்ந்து கொள்ளுங்கள். சசிதரனின் அப்பா உங்களை இங்கு சொல்லி அனுப்பினார் இல்லையா? வர்மாவை மேலும் வியப்பில் ஆழ்த்தியபடி இரண்டாவது கேள்வி வந்தது. ஆமாம். தோளில் இருந்த பேக்கை வராந்தாவில் வைத்துவிட்டு முரளிவர்மா நாற்காலியில் அமர்ந்தார். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சரி, முதலில் ஒரு காரியம் செய்யுங்கள். அந்த பக்கம் கிணறு இருக்கிறது. முதல்ல குளிச்சுட்டு வந்துருங்க. பிராண களைப்பு தீரும், அந்த பெண் கூறினாள். அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. எனவே நாற்காலியிலிருந்து எழுந்து பேக்கை திறக்க முயன்றார். அதற்குள் அந்த பெண்மணி பூஜை அறை வாசலில் இருந்த நிலவிளக்கில் மேலும் 2 திரிகளை ஏற்றி வைத்தாள். அத்துடன் வராந்தா அதிக பிரகாசமானது. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களும் மரச்சுவரில் பதிந்திருந்த பித்தளை குமிழ்களும் தெரிந்தன. நீங்க உடுத்திருக்கிற துணியை அதோ அந்த சவுக்கைக்குள்ளே போட்டுடுங்க. செருப்புகளையும் அங்கே போடலாம். அவள் முற்றத்தை ஒட்டியிருந்த மற்றொரு பகுதியை சுட்டி காட்டினாள். ஆனால் அங்கு வெளிச்சம் இருப்பதாக தெரியவில்லை. அங்கே இருட்டா இருக்கு போலிருக்கே? முரளிவர்மா கேட்டார். அதுக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு. உங்ககிட்ட தீப்பெட்டி இல்லைனா இந்தாங்க, இந்த விளக்கை எடுத்துட்டு போங்க. முரளிவர்மா அந்த விளக்கையும் பேக்கையும் எடுத்துக்கொண்டு சவுக்கையை நோக்கி நடந்தார். சவுக்கைக்குள் ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி ஆகியவை இருந்தன.
சுவரையொற்றி கயிற்றுக்கொடி ஒன்று கட்டப்பட்டு இருந்தது. உள்ளே இருந்த விளக்கை கொளுத்திய பிறகு சங்கிலி விளக்கை மறுபடியும் வராந்தாவில் கொண்டு வந்து வைத்தார். சரி, நான் சாப்பாடு வேலையை கவனிக்க போகட்டுமா என்று கேட்டவள் விளக்கை எடுத்துக்கொண்டு வராந்தாவில் நடந்து மறைந்தாள். முரளிவர்மா பேண்ட் ஷர்ட்டை கட்டி கொடியில் போட்டார். ஷூ மற்றும் சாக்ஸை கழட்டி மூலையில் வைத்தார். லுங்கிக்கு மாறி துண்டை எடுத்துக்கொண்டு கிணற்றடையை நோக்கி விரைந்தார். குளித்துவிட்டு வந்தபொழுது அவள் வராந்தாவில் அவரை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றியது. சாப்பாட்டுக்கு பிறகு அவள் பேசினாள். உங்கள் பேக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், மாளிகைக்கு போகலாம். நீங்கள் உடுத்தி வந்த துணியெல்லாம் சவுக்கையில் கிடக்கட்டும். பரவாயில்லை. அவள் சொன்ன மாதிரியே முரளிவர்மா பேக்கை எடுத்துக்கொண்டு அவளை பின்தொடர்ந்தார். உட்புறத்தில் இருந்த படிகளில் ஏறி மேல் மாடிக்கு வந்தனர். எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கட்டடமாக அது சேதுவர்மாவுக்கு தோன்றியது. இந்த அறையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓர் அறையின் கதவை திறந்துவிட்டு அவள் கூறினாள். வெகு காலமாக மூடி கிடந்ததால் அந்த அறைக்குள் ஒருவித நெடி இருந்தது. ஒரு பெரிய அலமாரியும் அதையொட்டி காலியான ஒரு சிறு பெட்டியும் இருந்தன. சுவரை ஒட்டியபடி மேஜை ஒன்றும் அதன் மீது சிம்னி விளக்கு ஒன்றும் அருகிலேயே நாற்காலி ஒன்றும் இருந்தன. உள்ளே வாருங்கள், அவள் அழைத்தாள். சற்று நகர்ந்து மற்றொரு கதவை திறந்தாள். இந்த படி வெளிப்புறம் செல்லும் வழி. காலை கடன்களை முடிப்பதற்கான வசதிகள் கீழ்ப்புறத்தில் உள்ளன. இரவு நேரத்தில் வெளியே போக நேர்ந்தால் விளக்கை எடுக்க மறக்காதீர்கள். உங்களிடம் டார்ச் லைட் இருக்கிறதல்லவா? அவள் கேட்டாள். இருக்கிறது, வர்மா பதிலளித்தார். கூடுமானவரை வெளியே எங்கும் போகாமல் இருப்பது நல்லது. முன்பின் பழக்கமில்லாத இடமில்லையா? அந்த குரல் எச்சரிக்கை செய்வதாக அவருக்கு தோன்றியது. வர்மா அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தாரே தவிர பதில் எதுவும் சொல்லவில்லை. படுத்துக்கொள்ளுங்கள். மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சங்கிலி விளக்கை எடுத்துக்கொண்டு அவள் அங்கிருந்து வெளியேறினாள். அவள் வாசலை தாண்டியவுடன் மெதுவாக நடந்து அவள் போகும் பாதையை பார்த்தார் முரளிவர்மா. சற்று தூரம் நடந்தவள் படியில் இறங்க தொடங்கியதும் மறைந்து விட்டது போல் தோன்றியது. தனக்கு இடத்தை காட்டி தருவதற்காக மட்டுமே அவள் அந்த விளக்கை எடுத்து வந்திருக்க வேண்டும் என்று முரளிவர்மாவுக்கு தோன்றியது. அறைக்குள் திரும்பியவர் கதவை மூடி தாழ்த்திவிட்டு நாற்காலி மீது அமர்ந்தார். சிம்னி விளக்கிலிருந்து வந்த வெளிச்சம் நேரம் ஆக ஆக கூடிக்கொண்டிருப்பதாக அவருக்கு தோன்றியது. பிறகு என்ன நினைத்தாரோ, விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே போகும் கதவை நெருங்கி நின்றார். ஏதோ சந்தேகம் கொண்டவரைப் போல கதவை திறந்து வெளியே பார்த்தார். விளக்கின் அடிப்புற நிழல் படிக்கட்டு பகுதியை மறைத்திருந்ததால் வெறும் இருளாக தெரிந்தது. ஆனால் யாரோ கீழே நடமாடுவது போல் தெரிந்தது. அவள் எச்சரிக்கை செய்தது ஞாபகம் வந்ததால் சற்றென்று கதவை மூடி தாழிட்டார். பின் கட்டிலில் வந்து படுத்தார். இருப்பினும் அவ்வளோ சுலபத்தில் தூக்கம் வருவதாக தெரியவில்லை. எனவே அதுவரை நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்தபடி படுத்திருந்தார். சற்று தொலைவில் எங்கோ கடிகார மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. வர்மா ஊன்றி கவனித்தார். மணி 12. அப்பொழுதுதான் இவ்வளோ நேரமாகியும் தான் இன்னும் தூங்காமல் இருக்கிறோம் என்பது அவர் நினைவுக்கு வந்தது. இனிமேலும் விழித்திருக்க கூடாது, தூங்க வேண்டியதுதான் என்று நினைத்தவராக கண்ணிமைகளை வலுக்கட்டாயமாக மூடினார். சற்று நேரத்திற்குள் யாரோ மந்திரிப்பது மாதிரி பேசும் குரல்கள் கேட்டன. கட்டிலிருந்து எழுந்து விளக்கின் திரியை உயர்த்தினார். அறைக்குள் இருந்த இருள் விலகியது. முரளிவர்மா காதை கூர்மையாக்கி கவனித்தார். பெண் குரல்கள், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பேசிக்கொள்வது தெரிந்தது. இந்த நள்ளிரவில் தூங்காமல் பேசிக்கொண்டிருப்பது யார்? அந்த பெண்மணி கூறிய எச்சரிக்கையை மறந்து டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கொண்டு சத்தம் எழுப்பாமல் தாழ்பாலை நீக்கி கதவை திறந்தார். திறக்கும்பொழுது சன்னமான ஒரு சத்தம் கேட்டது. வாசல் படியில் காலை வைக்காமல் அறையிலிருந்து வெளியேறினார். இடதுபுறம் இருந்த மற்றொரு அறையின் கதவிலிருந்து வெளிச்சம் ஒன்று வெளியே வந்ததை கவனித்தார். அங்கிருந்து தான் பெண் குரல்கள் கேட்பதாக தோன்றியது. அதை நோக்கி நடந்தார். வாசலின் முன் நின்று உட்புறம் பார்த்தார். அது ஒரு நூலகம் போல தெரிந்தது. அறைக்குள் இருந்த விளக்கு வெளிச்சத்தில் அங்கு ஏராளமான புத்தகங்கள் அடுக்கி வைத்திருப்பது நன்றாக தெரிந்தது. தூண்டாமணி விளக்கு ஒன்று அந்த அறையின் மச்சிலிருந்து தொங்கிக் கொண்டு இருந்தது. வட்ட வடிவமான ஒரு மேஜைக்கு சற்று தள்ளி விளக்கு ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது. அதனால் மேஜை பரப்பில் வெளிச்சம் தெளிவாக விழுந்து கொண்டு இருந்தது. முரளிவர்மா வியப்புடன் அந்த அறையையே பார்த்து கொண்டிருந்தார். தன் மூச்சு காற்றின் சத்தம் வெளியே கேட்காமல் இருக்க முரளிவர்மா மிகவும் பாடுபட்டார். மேஜையின் இருபுறமும் 2 பெண்கள் உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் உடுத்தியிருந்த உடை தெளிவற்று இருந்தது. அதாவது பனி மூட்டம் போல் மேகக்கீற்றுகளை உடையாக உடுத்தி இருப்பது போல் இருந்தது. அவர்கள் தங்களின் நிர்வாணத்தை ஓரளவுக்கு மறைத்திருந்தனர், அவ்வளவுதான். மென்மையான முடிக்கற்றையால் தங்களின் மார்பு பகுதிகளை மறைத்திருந்தனர். 2 பேரும்
தங்களுக்கு முன்னால் இருந்த ஓலைச்சுவடி ஒன்றை வாசித்துக் கொண்டு இருந்தனர். ஒருத்தி அவ்வப்பொழுது மற்றவளுக்கு எதையோ விளக்கிக் கொண்டிருந்தாள். ஏனோ அவருக்கு அந்த இருவரும் சாதாரணமான மனித பெண்களாக தெரியவில்லை. ஏதோ ஒருவித அமானுஷிகம் அவர்களை சூழ்ந்திருப்பதாக தோன்றியது. எட்டி பார்க்கும் தீவிரத்தில் முரளிவர்மா தன்னையை மீறி சற்று முன்புறமாக நகர்ந்தார். கதவுகள் இரண்டும் சற்றென்று உட்புறமாக நகர்ந்து சற்று விரிந்தன. அப்பொழுதுதான் கதவை அவர்கள் உட்புறம் தாழிடவில்லை என்பது புரிந்தது. கதவின் கீழ்கள் கரகரவென்று சத்தம் எழுப்பின. பழையபடி கதவை மூடிவிட முரளிவர்மா முயற்சி செய்தார். ஆனால் அதற்குள் அந்த பெண்கள் முரளிவர்மாவை கவனித்து விட்டனர். தயங்க வேண்டாம், உள்ளே வரலாம். இருவரில் ஒருத்தி அழைத்தாள். அந்த அழைப்பை வர்மாவினால் தட்டி கழிக்க முடியவில்லை. அறைக்குள் நுழைந்தார். இருவரில் ஒருத்தி எழுந்து நாற்காலியில் உட்காருமாறு சைகை காட்டினாள். வர்மா நாற்காலியில் அமர்ந்தார். மந்திரங்களை கத்துக்க வந்திருக்கீங்களா? அவருக்கு எதிர்ப்புறம் அமர்ந்திருந்த இளம்பெண் கேட்டாள். விளக்க முடியாத ஏதோ ஒருவித அழகு அவர்களிடம் பொங்கி வழிந்து கொண்டு இருந்தது. என்ன மாதிரி மந்திரங்களை படிக்க போறீங்க? நின்று கொண்டிருந்தவள் விசாரித்தாள். அதற்கு பதில் சொல்ல முரளிவர்மா திணறினார். அவர்களிடம் எதை விளக்குவது, என்னவென்று சொல்வது? மந்திரவாதம் மொத்தத்தையும் கற்றுக்கொள்ள வந்திருப்பதாகவா? அப்படி பதிலளித்தால் அந்த பெண்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்னவோ. இப்ப புரிஞ்சு போச்சு. நாங்களும் உங்களை மாதிரி தான் மந்திரம் கத்துக்கிறதுக்காக ஒரு காலத்துல இங்க வந்து சேர்ந்தோம். ஆனா இன்னும் எங்க படிப்பு முடியல. இங்கிருந்து வெளியேறவும் வழியில. எதிர் நாற்காலியில் அமர்ந்த பெண் கூறினாள். வஞ்சகம் நிறைந்த அவள் வார்த்தைகளில் மறைந்திருந்த விபரீத பொருளை வர்மா உணர்ந்து கொள்ளவில்லை. எதனால் இவர்களால் இங்கிருந்து போக முடியவில்லை என்று யோசிக்க தொடங்கினார். சற்று தள்ளி எரிந்து கொண்டிருந்த தூண்டாமணி விளக்கின் வெளிச்சம் குறைந்து கொண்டே வந்தது. திரி எரிந்தபடியே உட்புறமாக இறங்கிக் கொண்டிருந்தது. உடனே நின்று கொண்டிருந்த இளம்பெண் தன் வலது கையின் சுண்டு விரலை பயன்படுத்தி எரிந்து கொண்டிருந்த திரியை வெளிப்புறமாக தூண்டினாள். அப்பொழுது வர்மா அசாதாரணமான அந்த காட்சியை கண்டார். தீபத்தின் அருகே சென்ற சுண்டு விரலை ஒட்டியிருந்த பகுதியில் ஒரு மாற்றம் தென்பட்டது. எப்படிப்பட்டவரும் பயந்து விரைத்து போக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது அது. ஏறத்தாழ தீயின் செந்தழல் நிறம் கொண்ட அந்த கை விகாரம் அடைந்தது. அந்த விரல் நெருப்பு ஜுவாலைக்கு தோல் போர்த்தியது போல் கூர்மையான நகங்களுடன் மாறியது. திரியிலிருந்து நகர்ந்ததும் விரல் பழையபடி உருமாறவும் செய்தது. ஒருவேளை தனக்கு அப்படி தோன்றியதோ என்னவோ என்று தனக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டார் முரளிவர்மா. முரளிவர்மாவிடம் தென்பட்ட முகமாற்றத்தை அவர்களும் கவனித்ததாக தோன்றியது. எனவே சட்டென்று பார்வையை திருப்பி மேஜை மீது விரித்து வைக்கப்பட்டிருந்த வாழைச்சுவடியை கவனித்தார். மிருத சஞ்சீவனி மந்திரம் என்ற தலைப்பை வாசித்தார். இது எல்லாமா படிக்கிறீங்க? இளம் பெண்களைப் போல் தோன்றிய அவர்களிடம் கேட்டார் முரளிவர்மா. மரணத்தை வெல்லவும், அதாவது மரணமே இல்லாமல் போகவும், என்றென்றுமாக இளமையை நிலைநிறுத்தவும் உதவக்கூடிய மந்திரங்கள் இதில் உள்ளன. ஆனால் இதில் சொல்லியிருக்கிறபடி நடப்பதோ நடைமுறைப்படுத்துவதோ அவ்வளோ சுலபமில்ல. உட்கார்ந்திருந்தவள் பதிலளித்தாள். அவள் அதை சொல்லும் பொழுது பின்னால் நின்று கொண்டிருந்த மற்றொரு பெண்ணிடம் சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. வர்மா அதை கவனிக்கவில்லை. அவள் முகத்தின் அழகு படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. அவள் தோளின் பளபளப்பு குறைந்து சுருக்கங்கள் படியத் தொடங்கின. கை விரல்களில் நகங்கள் நீண்டு கூர்மையாக வளரத் தொடங்கின. அந்த மாற்றங்கள் முரளிவர்மாவின் முன்னால் இருந்தவள் கவனிக்கவே செய்தாள். விரைவிலேயே அந்த மாற்றம் அவளிடமும் ஏற்பட தொடங்கியது. முரளிவர்மா அவளையே பார்த்து கொண்டு இருந்ததால் இப்பொழுது அவரால் அந்த மாற்றங்களை உணர முடிந்தது. சற்று நேரத்திற்குள் அந்த முகம் குரூரமாக மாறியது. அவள் கண்கள் வெள்ளி உலோகத்தை உருக்கியது போல பளபளத்தன. தலைமுடி ஒவ்வொன்றும் உயிருள்ளவை போல் இழைந்து அசையத் தொடங்கின. உதடுகளின் சிவப்பு நிறம் மாறி அவையும் வளரத் தொடங்கின. விரைவிலேயே உதடுகளின் 2 ஓரங்களிலும் கடைவாய்ப்பற்கள் கூர்மையாக நீண்டு வெளிவந்தன. எதுவோ தன் உடம்பின் மீது பட்டது போல் தோன்றவே முரளிவர்மா திரும்ப முயன்றார். 2 கைகள் அவர் தோளிலிருந்து கீழ்ப்புறமாக இறங்கி வந்தன. அப்பொழுது அந்த வீட்டிலிருந்த பெண்மணி சங்கிலி விளக்குடன் மாடிப்படி ஏறி வந்து கொண்டிருந்தாள். பால்கனி பகுதிக்கு வந்தவள் முரளிவர்மா தங்கியிருக்கும் அறைக்கும் 2 அறை தள்ளியிருந்த ஒரு வாசல் முன்னால் போய் நின்றாள். என்ன நின்னுட்ட? உள்ளவா? யாரோ அவளை அழைத்தார்கள். அவள் கதவை திறந்து கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தாள். அப்பொழுது அந்த அறைக்குள் வெளிச்சம் வந்தது. அந்த மனிதர் எங்கே? அறையின் மையத்தில் போட்டியிருந்த கட்டிலில் தலையணை மீது சரிந்தபடி அமர்ந்திருந்த பெண்மணி கேட்டாள். அவரை படுக்க சொல்லிட்டு தான் நான் போனேன். வெகு நேரமாகிவிட்டது. இந்நேரம் அவர் தூங்கியிருப்பார். விளக்குடன் வந்தவள் பதிலளித்தாள். கட்டிலில் படுத்திருந்தவளுக்கு
சுமார் 30 வயது இருக்கலாம். கழுத்தில் ரத்தினங்கள் பதித்த செயின் ஒன்றும், கைகளில் பழங்கால பாணி மாதிரியிலான தங்க காப்புகளும் கிடந்தன. ரவிவர்மாவின் ஓவியங்களில் இருப்பது போன்ற பேரழகியாக இருந்தால் அவள். ஒருவித ராஜ கம்பீரம் அவளிடம் தென்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த மனிதர் நூல் நிலையத்தில் இருக்கிறார். விளக்குடன் வந்தவள் கூறினாள். உண்மையாகவா? படுத்திருந்தவள் கட்டிலில் இருந்து துள்ளி எழுந்தாள். அத்தியாயம் 15. அந்த பெண்மணி விரைவாக வாழைச்சுவடிகளை வைத்துள்ள அறையை நோக்கி ஓடினாள். கதவை திறந்து உள்ளே நுழைந்தவள் அங்கிருந்து 2 பெண்களையும் கைகளால் ஒதுக்கி தள்ளினாள். அவளை பார்த்த பெண்கள் இருவரும் நாய்களைப் போல் மூச்சரித்தனர். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வந்த அவர்களை தடுத்து விட்டதைப் போல் இருவரும் அவளை வெறுத்து பார்த்தனர். இங்கிருந்து கிளம்புங்கள், அவள் அதட்டினாள். அதை கேட்டதும் வேண்டா வெறுப்பாக அவர்கள் இருவரும் பின்புறமாக நகர்ந்து இருளில் மறைந்தனர். வசந்தா உங்களிடம் சொல்லவில்லையா இரவு நேரத்தில் எங்கேயும் போக வேண்டாம் என்று? அந்த பெண்மணி முரளிவர்மாவை பார்த்து கேட்டாள். முரளிவர்மா பதில் எதுவும் பேசவில்லை. அவளை பின்தொடர்ந்தார் அவர். அவருக்கென்று ஒதுக்கப்பட்டு இருந்த அறையின் அருகே வந்ததும் அவள் வசந்தாவின் கையிலிருந்த விளக்கை வாங்கி கொண்டாள். வசந்தா, நீ புறப்படலாம், வாருங்கள். முரளிவர்மாவின் அறைக்குள் நுழைந்தபடி பேசினாள் அந்த அழகி. விளக்கை மேஜை மீது வைத்தாள். உட்காருங்கள் முரளி என்றவள் மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தாள். முரளிவர்மா கட்டிலில் அமர்ந்தார். தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெண்மணியை அவர் ஊன்றி கவனித்தார். எங்கேயோ பார்த்து பழகி மறந்த முகம் போல் தெரிந்தது. எவ்வளவு முயன்றும் எங்கே பார்த்தோம் என்பது நினைவு வரவில்லை. 30 வயதுக்கும் குறைவாக மதிப்பிட தோன்றும் அவள் முகத்தில் ராஜ்யக்கலை அலையழித்துக் கொண்டிருந்தது. பொருத்தமான ஆடை ஆபரணங்கள் அணிவித்து தலையில் கிரீடத்தையும் பொருத்தினால் பழங்காலத்தின் ஏதோ ஒரு நாட்டையாளும் மகாராணி என்று நினைக்க தோன்றும். கட்டளையிடும் கண்கள், அழகு வழியும் முகத்தில் அளவாக செதுக்கப்பட்ட மூக்கின் கீழ் ஈரம் உலராத உதறுகள், சற்று உள்வாங்கி நீளும் கீழ்ப்புற தாடைப்பகுதி, தங்க சரிகை இழைகள் எழுந்து நிற்பது போல் சன்னமாக வளர்ந்திருக்கும் கைப்பகுதி ரோமங்கள். முரளி, நீங்கள் செய்தது முட்டாள்தனமான காரியம், அவள் பேசினாள். முரளிவர்மா பதில் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். தான் பார்த்த அந்த மனித உருவங்கள் ஒருவேளை பிசாஸ்களாக இருக்குமோ? அவை என்னவாக இருக்கும் என்று விளங்கவில்லை அவருக்கு. பின்புறம் நின்றிருந்த பெண் தன்னை நெருங்கி அவளின் உதடுகளை தன் கன்னத்தில் உரசத் தொடங்கியது மட்டும் நினைவிருந்தது. அப்பொழுது அந்த பெண்ணின் வாயிலிருந்து பச்சை ரத்தத்தின் வாடை கவுச்சியாக வீசிக்கொண்டிருந்ததும் நினைவுக்கு வந்தது. அதே நேரம் முன்புறமாக நின்று கொண்டிருந்தவள் முரளிவர்மாவின் மீது பாய தயாரானாள். முரளிவர்மா முடிந்த மட்டும் அவர்களிடமிருந்து விடுபட முயன்றும் முடியாமல் போனது. அவளது பிடி இரும்பு கயிற்றால் கட்டியது போல் இருந்தது. அந்த கைகளுக்கு அந்த அளவுக்கு வலுவிருந்தது. அப்படிப்பட்ட நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் தான் இப்பொழுது தன் முன்னால் அமர்ந்திருக்கும் பெண் வந்தாள். இவள் மட்டும் அந்த நேரம் வராதிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றே தெரியவில்லை. எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அந்த பெண்கள் யார்? நீண்ட மௌனத்திற்கு பிறகு முரளிவர்மா கேட்டார். இந்த இடத்தின் மாணவிகள் அவர்கள், அவள் இயல்பான குரலில் பதிலளித்தாள். என்ன, மாணவிகளா? ஆமாம், உங்களைப் போலவே வந்து சேர்ந்திருப்பவர்கள். என்னால் இதை நம்ப முடியவில்லை. ஒரு வகையில் உங்கள் சந்தேகம் சரிதான். இங்கு மனிதர்களும் மனிதர்கள் அல்லாதவரும் வருவதுண்டு. அவர்களுக்கு தேவையான வாழைச்சுவடிகள் கூட இங்கு உள்ளன. அதனால் எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு தேவையானதை கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் மட்டும் தான் வருவார்கள். பகலில் வரமாட்டார்களா? முரளிவர்மா ஒருவித ஆறுதலுடன் கேட்டார். அப்படியும் சொல்ல முடியாது. பயிற்சியின் சில கட்டங்களில் அவர்களுக்கு பகலும் இரவும் ஒரே மாதிரி வேறுபாடு அற்றதாகிவிடும். அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள்? இந்த கோவிலகம் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து கிடக்கிறது. ஏராளமான அறைகள் இதற்குள் உள்ளன. அதனால் எத்தனை பேர் வந்தாலும் இதற்குள் தங்க முடியும். அப்படியானால் மனிதனாக வந்திருப்பவன் நான் மட்டும் தானா? முரளிவர்மா வியப்புடன் கேட்டார். அப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களே, அவள் சிரித்தவாறு கூறினாள். நான் ஒன்று கேட்கலாமா? முரளிவர்மா அவள் முகத்தை பார்த்தபடி கேட்டார். என்ன தெரிய வேண்டும்? ஒரு தடவை அசைந்து உட்கார்ந்து கேட்டாள். அப்பொழுது அவள் தலைமுடி ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு பனங்குலை போல் அழகாக ஆடி அசைந்தது. டாக்டர் சசிதரனின் அப்பா வாசுதேவ நம்பூதிரி குறிப்பிட்ட விஷ்ணுபிரியா தேவி யார்? அதுவா? இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? அவள் மறுபடியும் சிரித்தாள். இதுவரை புரியவில்லை, இப்பொழுது புரிந்துவிட்டது. போதுமா? நான் தான் விஷ்ணுபிரியா, இந்த கோவிலகத்தின் கடைசி வாரிசு.
அப்படி என்றால் நான் இங்கு வந்தபொழுது முதலாக பார்த்தது அப்படிப்பட்ட பலரையும் நீங்கள் இங்கு காணலாம். வசந்தா மாதிரி அவள் எனக்கு மிகவும் நெருக்கமானவள். நான் தேடி வந்த விஷ்ணு பிரியா வசந்தாவோ இருக்கும் என்று முதலில் நினைத்தேன். அதில் எதுவும் தவறில்லையே. வசந்தாவும் அழகானவள் தான். அவளுக்கு பல விஷயங்கள் தெரியும். இங்கு வந்தவர்களில் மிகவும் அதிகமாக கற்றுக்கொண்டது அவள் ஒருத்திதான். இப்பொழுது அவளுக்கு வேற்று உடம்புக்குள் புகுந்து கொள்ளும் வித்தை வரை தெரியும். பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இரவிலும் பகலிலும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளவும் அவளால் முடியும். அப்போ வசந்தா, நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. வர்மா அதன் பிறகு எதுவும் கேட்கவில்லை. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்று இன்னும் சொல்லவில்லையே. நான் ஒரு டாக்டர். சமீப காலமாக அற்புத சக்திகள் வாய்ந்த பெண்மணி ஒருத்தி என்னை வேட்டையாடுகிறாள். என்னை மட்டும் என்று கூட சொல்ல முடியாது, என்னுடன் பணிபுரிபவர்களையும் தான். அந்த பெண்மணியால் என்னுடன் பணிபுரியும் இருவர் குறிப்பிட்டு கூற முடியாதபடி மரணமடைந்திருக்கின்றனர். சட்ட ரீதியாக என்னால் அவளை எதுவும் செய்ய முடியவில்லை, முரளிவர்மா குறிப்பிட்டார். அதற்கு பின்னணியில் உள்ள நோக்கம் என்ன? விஷ்ணு பிரியா விசாரித்தாள். அவர்களை பொறுத்தவரை என்னை தொல்லைப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. ஒருவேளை வேறு யாராவது தூண்டிவிட்டதால் இப்படி செய்கிறார்களா என்று புரியவில்லை. அப்படியும் இருக்கலாம். ஒருவேளை உங்களது சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக கூட இருக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? என்னை விபத்துக்கு ஆட்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு எப்படி என் சொத்துக்கள் கிடைக்கும்? உங்கள் உறவினர்கள் யாராவது அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் சட்டென்று அதை நிறுத்திவிடவும் முடியாது. சாத்தியமில்லை. தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உடனடியாக நிறுத்தினால் அவர்களால் திருப்தி அடைந்து கொண்டிருக்கும் பிசாசு சக்திகள் அவர்களை திருப்பி தாக்கத் தொடங்கும். அதை கேட்ட வர்மா ஒரு கணம் திடுக்கிட்டார். அவள் சொன்னது உண்மை என்றால் ரத்னபிரபா தேவி மறுபடியும் குரூரமான செயல்களை தொடர்ந்து கொண்டிருப்பாள். புதிதாக பிறந்த பச்சை குழந்தைகள் தான் அவள் இறை. தன்னுடைய காரை சித்திக்காக சின்னஞ்சிறு குழந்தைகளை பலியிடுகிறாள். வாசுதேவன் குறிப்பிட்டது சரிதான். உங்களை போன்ற ஒருவரால் தான் அவரை எதிர்க்க முடியும். அதற்காக நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. சத்ரு சம்ஹார ஹோமம் வரையில் விஷ்ணு பிரியா சொன்னாள். கடவுளே, இதையெல்லாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டுமா? வர்மா கேட்டார். கற்றுத்தான் ஆக வேண்டும். எப்படி அவளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதே. சரி, நான் புறப்படுகிறேன். நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கள். அவள் எழுந்தாள். விளக்கு இங்கே இருக்கட்டும். திரையை மட்டும் தாழ்த்தி விடுகிறேன். அவள் வலது கை சுண்டு விரலால் எரிந்து கொண்டிருக்கும் திரியின் முனைப்பகுதியை பின்புறமாக நகர்த்தினாள். எரிந்து கொண்டிருக்கும் பகுதியின் நடுவில் தொட்டபொழுதும் அவள் முகத்தில் எந்தவிதமான மாற்றமும் தென்படவில்லை. இதற்கு முன்பு வசந்தாவும் இப்படியே செய்தது முரளிவர்மாவுக்கு ஞாபகம் வந்தது. விஷ்ணு பிரியா இருளில் மறைந்தாள். கட்டிலில் இருந்து எழுந்த வர்மா கதவை மூடி தாழிட்டார். சற்று நேரத்துக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் ஒரு பேய் கனவு போல் இருந்தது. மறுநாள் டாக்டர் சசிதரன் தன் அப்பாவை பார்ப்பதற்காக இல்லத்துக்கு போனார். முரளிவர்மா புறப்பட்டு போனதை பற்றி முதலில் கேட்டு தெரிந்து கொண்டார் வாசுதேவன் நம்பூதிரி. முரளி இப்பொழுது அநேகமாக அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். அந்த இடத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? சசிதரன் கேட்டார். எல்லாம் நான் கேள்விப்பட்டவை தான், நேரில் பார்த்ததில்லை. நம்ப தகுந்த இடம் தானே. விஷ்ணு பிரியா அந்த இடத்தில் இருக்கும் வரை முரளிக்கு எந்தவிதமான ஆபத்தும் நேராது என்று உறுதியளிக்கிறேன். அப்பா, உங்களிடம் நான் மற்றொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். அதுதான் டாக்டர் இந்திராபாய் பற்றி. அவருக்கு என்ன? டாக்டர் வாணி மேனனுக்கு பதிலாக வந்திருக்கிற டாக்டர் தான் இந்திராபாய். பார்த்தால் அவர் ஒரு சாதாரண பெண்ணாக தெரியவில்லை. பேச்சிலும் நடவடிக்கைகளும் என்னவோ வித்தியாசம் தெரிகிறது. நீ சொல்வது உண்மையாக இருந்தால் நானும் அவரை ஒரு தடவை பார்க்க வேண்டும். இன்றைக்கு சாயந்தரமே அழைத்து கொண்டு வருகிறேன் அப்பா. மதிய சாப்பாட்டுக்கு பிறகு சசிதரன் குவார்டர்ஸுக்கு திரும்பினார். வீட்டுக்குள் நுழைந்த சசிதரன் உடனடியாக இந்திராபாயின் நம்பரை டெலிபோனில் டயல் செய்தார். ஒவ்வொரு தடவையும் மணி எடுத்ததை தவிர யாரும் டெலிபோனை எடுக்கவில்லை. சசிதரனுக்கு வியப்பாக இருந்தது. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவர் மனைவி கேட்டாள். ஒன்றுமில்லை, டாக்டர் இந்திராபாய்க்கு போன் செய்தேன். அவர் அகப்படவே இல்லை. சசிதரன் மிகவும் தாழ்ந்த குரலில் கூறினார். அங்கு நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை பற்றி ஓரளவுக்கு நிர்மலாவுக்கு தெரியும். கணவரின் குரலில் இருந்த வேறுபாட்டை உணர்ந்த நிர்மலாவுக்கு சந்தேகம் தோன்றியது. ஒரு தடவை நேரில் போய் பார்த்துவிட்டு வந்துடுறீங்களா? நிர்மலா கேட்டாள். அதுதான் நல்லது.
இன்று அவருக்கு டியூட்டி கிடையாது, குவார்டர்ஸில் தான் இருக்க வேண்டும். சசிதரன் எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டார். சந்தேகம் நிறைந்த கண்களுடன் டாக்டர் சசிதரன் இந்திராபாயின் குவார்டர்ஸை நோக்கி காரை செலுத்தினார். கார் இந்திராபாயின் வீட்டு முன் நின்றது. கேட் மூடி கிடந்தது. உட்புற போர்ட்டிகோவில் இந்திராபாயின் வெள்ளை மாருதி கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் சசிதரன் ஓரளவு ஆறுதல் அடைந்தார். மூடி கிடந்தாலும் கேட் பூட்டப்பட்டிருக்கவில்லை. கேட்டை திறந்து கொண்டு நடந்தவர் வாசல் கதவின் மேல்புறம் இருந்த காலிங் பெல்லை அழுத்தினார். உட்புறத்தில் மணியடிக்கும் சத்தம் அவருக்கு தெளிவாக கேட்டது. கதவு திறக்கும் வினாடியை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் கதவு திறக்கப்படவே இல்லை. 2-3 தடவை காலிங் பெல்லை அழுத்தினார். ஏமாற்றம் அடைந்தவராக டாக்டர் சசிதரன் திரும்பி நடக்க தொடங்கினார். அப்பொழுது பக்கத்து வீட்டின் சுவர் ஓரமாக இளம்பெண் ஒருத்தி வந்து நின்றாள். சுடிதார் அணிந்திருந்த அவளுக்கு வயது 15 இருக்கலாம். யாருங்க நீங்க? சசிதரனிடம் கேட்டாள். டாக்டர் சசிதரன் காம்பவுண்டு சுவரின் அருகே சென்றார். இது டாக்டர் விலாசினி குவார்டர்ஸ் தானே? டாக்டர் கேட்டார். ஆமாம். நீ யாருமா? நான் அவர் மகள். டாக்டர் வீட்டில் இருக்காங்களா? இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. சரி, இந்த வீட்டில் இருக்கிற டாக்டர் அம்மா எங்கே போனாங்கன்னு ஏதாவது தெரியுமா? கார் இங்கே இருக்கு, ஆனால் அவங்கள காணோமே. நேற்று சாயங்காலம் நான் அவங்கள பார்த்தேன். எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை, தனியாக தான் வந்தாங்க. அதற்கு பிறகு நீ அவங்கள பார்க்கவே இல்லையா? இல்லைங்க, அவள் பதிலளித்தாள். சரி, அவங்க வந்தா டாக்டர் சசிதரன் வந்து விசாரிச்சுதா சொல்ல முடியுமாமா? சொல்றேன், அம்மா கிட்டே சொல்லி வைக்கிறேன். சொல்லிவிட்டு அவள் தனது வீட்டு வாசலை நோக்கி நடந்தாள். டாக்டர் சசிதரன் வெளியே வந்து கேட்டை மூடி தாழிட்டார். காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தார். வளைவு திரும்பும் பொழுது எதேச்சியாக ரியர் மிரர் மூலம் பின்புறம் பார்த்தார். இந்திராபாயின் குவார்டர்ஸுக்கு முன்பாக சிவப்பு நிற மாருதி ஒன்று நிற்பது போல் தெரிந்தது. ரத்னபிரபாவின் காரின் நிறமும் சிவப்புதான் என்பது டாக்டர் சசிதரனின் நினைவில் எழுந்தது. அவள் இப்பொழுது இங்கு வர வேண்டிய அவசியம் என்ன? உடனே தனது காரை ரிவர்ஸ் எடுத்து திரும்பி இந்திராபாயின் குவார்டர்ஸை நோக்கி விரைந்தார். அதே பழைய வளைவில் திரும்பும் பொழுது சிவப்பு நிற மாருதி திரும்பி விரைந்து எதிர் திசையில் செல்வது தெரிந்தது. அத்தியாயம் 16. அந்த சிவப்பு மாருதி கார் எதற்காக வந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள டாக்டர் விரும்பினார். தனது காரை இந்திராபாயின் வீட்டுக்கு முன்னால் நிறுத்தினார். டாக்டர் விலாசினின் மகள் பழையபடி அங்கே நின்று கொண்டிருந்தாள். புறப்பட்டு போன கார் திரும்பவும் வந்திருப்பது எதற்காக என்பது போல் அவள் பார்த்தாள். காரிலிருந்து இறங்கிய சசிதரன் அவளை அழைத்தார். சற்று நேரத்துக்கு முன்னால் வந்த சிவப்பு மாருதி காரில் யார் இருந்தார்கள்? சசிதரன் விசாரித்தார். ஒரு அம்மா இருந்தாங்க. அவள் பதிலளித்தாள். அவங்க கூட வேறு யாராவது இருந்தாங்களா? இல்லைன்னு தோணுது. உன்கிட்ட என்ன கேட்டாங்க? டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லியிருப்ப இல்லையா? ஆமாம், அதான் சொன்னேன். சசிதரன் திரும்ப காருக்கு வந்தார். அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. அதாவது டாக்டர் இந்திராபாய்க்கு ரத்னபிரபா மூலம் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. இருப்பினும் இந்திராபாய் திடுமென்று மறைந்து போனது ஒரு துர்நிமித்தமாக தோன்றியது. சசிதரன் திரும்பும் வழியில் முரளிவர்மாவின் வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்தார். கார் வெளியில் நின்றிருந்தது. உட்புறத்தில் தொலைபேசி மணி இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டிருந்தது. யாராவது போன் செய்து கொண்டிருக்கலாம். அவரை பற்றி ஏதாவது செய்தி தெரிந்ததா? நிர்மலா விசாரித்தாள். எதுவும் தெரியவில்லை. ராத்திரி நேரத்தில் தானே அவங்க போயிருப்பாங்க. முன்பு நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தவளாக நிர்மலா கேட்டாள். எப்பொழுது போயிருந்தாலும் அவருக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. அன்று பகல் முழுவதும் ரத்னபிரபாதேவி இந்திராபாய் மற்றும் முரளிவர்மாவின் குவார்டர்ஸ்க்கு மாறி மாறி பல முறை போன் செய்து பார்த்தாள். ஆஸ்பத்திரி மற்றும் மருத்துவக் கல்லூரியில் விசாரித்த பொழுது இருவரும் லீவில் இருப்பதாக சொன்னதால் அவர்களின் வீடுகளுக்கு போன் செய்தால் ஒன்றும் புலப்படவில்லை. மாலை நேரமான பொழுது ரத்னபிரபாதேவி தனது பூஜை அறைக்குள் நுழைந்தாள். சுவர் அலமாரி போலிருந்த இடத்தின் கதவை திறந்தாள். அதற்குள் சாத்தி வைக்கப்பட்டிருந்த பிசாசு உருவத்தை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். உயிரற்றது போல் தோன்றிய அதன் கண்ணிமைகள் மெதுவாக அசைந்து உயர்ந்தன. அதன் முன்புறம் இருந்த கல்விளக்கின் திரிகளை ரத்னபிரபாதேவி ஏற்றினாள். நெய் மூழ்கி கிடந்த திரியின் முனையில் சிவப்பு நிற நெருப்பும் அந்த ஜுவாலையிலிருந்து நூல் போன்ற புகையும் மேலெழும்பின. கூடவே மட்டமான நாற்றமும் அந்த பகுதியில் பரவியது. ரத்னபிரபாதேவி தன் இடது கையை கல்விளக்கின் மேற்புறமாக அந்த உருவத்தின் முன்னால் வீசினாள். அப்பொழுது அதிசயமான காட்சி ஒன்று நிகழ்ந்தது.
திரிகளில் எரிந்து கொண்டிருந்த ஜுவாலைகள் இரண்டும் ஒரு நாடா போல் நீண்டு அந்த உருவத்தின் கண்களை அடைந்தது. அந்த உருவத்தின் விழிகள் சிவப்பு நிறமாக மாறின. அந்த உருவம் சிறியதாக அசைந்தது. அதிலிருந்து ஒளி ஊடுருவக்கூடியது போல் வெளிவந்த உருவம் ஒன்று காற்றில் மிதந்தபடி வந்து ரத்தினப்பிரபாவுக்குள் புகுந்து கொண்டது. அத்துடன் அவள் முகம் மாறிவிட்டது. குரூரம் நிரம்பும் தோற்றம் ரத்தினப்பிரபாவின் முகத்தின் மீது படிந்தது. அப்பொழுது எதிரே இருந்த பிசாசு உருவம் அவளை உற்று பார்த்து கொண்டு இருந்தது. முன்புறம் இருந்த ஹோமகுண்டத்தை நோக்கி தன் இடது கையை அசைத்த பொழுது விளக்கில் எரிந்து கொண்டிருந்த தீ நாளங்கள் ஹோமகுண்டத்துக்குள் தாழ்ந்து வந்தன. கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் ஹோமகுண்டத்துக்குள் தீஜ்வாலைகள் உயர்ந்தன. தீஜ்வாலைகள் பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதும் வலது கையை உயர்த்தி ஹோமகுண்டலத்துக்குள் செலுத்தி மடக்கியவாறு வெளியே எடுத்தாள். அவள் கை சென்ற பகுதியில் வட்ட வடிவமான இடைவெளி தோன்றியது. எங்கே அந்த மனிதர்? நெருப்பு ஜுவாலைகளை பார்த்தபடி உரத்த குரலில் கேட்டாள். அந்த வட்டம் வினாடிக்கு வினாடி பெரிதாகி கொண்டே வந்தது. அதற்குள் முரளிவர்மாவின் முகம் தெளிவடைந்து வந்தது. விரைவிலேயே ஒரு திரைப்பட காட்சி போல் அது பின்புறமாக நகர்ந்தது. வட்ட வடிவமான விளக்கின் அருகில் அமர்ந்து முரளிவர்மா ஓலைச்சுவடி ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார். இந்த இடம் எது? ரத்னபிரபாதேவி மந்திரிப்பது மாதிரி கேட்டாள். காட்சி மெதுவாக நகர்ந்து மாறியது. ஒரு வாசல் கதவு தென்பட்டது. இடத்தை சரியாக காட்டு. ரத்னபிரபாதேவியின் குரல் கட்டளை போல் ஓங்கி ஒலித்தது. அதே நேரம் 4 புறத்திலிருந்தும் புகைப்படலம் போன்ற ஒன்று பரவி காட்சியை மறைத்தது. அதன் பிறகு தென்பட்டவை தெளிவற்றவையாக இருந்தன. ரத்னபிரபா மடக்கி வைத்திருந்த வலது கையின் முஷ்டி பகுதியை ஹோமகுண்டலத்துக்குள் வலுவுடன் உதறினாள். அப்பொழுது நெருப்பாலான கோலம் ஒன்று அந்த கையிலிருந்து புறப்பட்டு ஜுவாலைகளை ஊடுருவி சென்றது. நிமிடங்கள் சில கடந்தன. ரத்னபிரபா ஹோமகுண்டத்தின் நெருப்பு ஜுவாலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஏறத்தாழ 15 நிமிடங்களுக்கு பிறகு அவள் எரிந்த நெருப்பு கோலம் திரும்பி வந்தது. ஜுவாலைகளை தாண்டி வந்த கோலம் அவள் முகத்தின் மிக அருகே வந்து நின்று சுழலத் தொடங்கியது. ஓ, அப்படியா செய்தி என்றவாறு மீண்டும் கையை ஹோமகுண்டத்துக்குள் வீச முயன்றவள் ஏனோ கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டாள். தனக்கு எதிராக யாரோ செயல்படுவதாக தோன்றியது. அப்படிப்பட்ட நபர் யார்? அவள் யோசிக்க தொடங்கினாள். ரகசியமான ஏதோ ஓரிடத்திலிருந்து கொண்டு டாக்டர் முரளிவர்மா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது அவளுக்கு விளங்கவே செய்தது. ஆனால் அது எந்த இடம் என்பது பிடிபடவே இல்லை. முரளிவர்மா ஓலைச்சுவடியிலிருந்து கண்களை எடுத்தார். சற்று நேரத்திற்கு முன்பு ஏதோ ஒன்று சீறி பாய்ந்து வந்த சத்தத்தை முரளிவர்மாவும் கவனிக்கவே செய்தார். ஜன்னல் வழியாக ஒரு கிரிக்கெட் பந்தின் அளவுள்ள நெருப்பு கோலம் ஜன்னலை தாண்டி அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது, இதை எப்படி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் விஷ்ணுபிரியா அங்கு வந்து சேர்ந்தாள். இது என்ன, இங்கே வந்து வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது என்றவாறு லாவகத்துடன் கையை நீட்டி அதை பிடித்தாள். வர்மா இமைக்க மறந்தவராக வியப்புடன் பார்த்து கொண்டே இருந்தார். கையில் பிடித்த நெருப்பு கோலத்தை விசையுடன் அடுத்த வினாடி ஜன்னல் பக்கமாக வீசி எறிந்தாள். என்ன அது? வர்மா விசாரித்தார். இதெல்லாம் இந்த இடத்தில் சாதாரணமாக நடப்பதுதான். உங்களாலும் இதே மாதிரி நடந்து கொள்ள முடியும். நிறைய படித்து மனதில் அவற்றை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், விஷ்ணுபிரியா கூறினாள். இந்த வித்தைகளை கற்றுக்கொள்ளும் அளவுக்கு இங்கு வசதி வாய்ப்புகள் உள்ளனவா? வர்மா கேட்டார். எல்லாம் இருக்கிறது. படிப்பு மற்றும் பயிற்சியின் பொழுது கவனம் எல்லளவும் திசை மாறாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். சில சமயம் பயங்கரமான பல காட்சிகளை பார்க்க நேரிடலாம். மருத்துவ விஞ்ஞானம் படித்த ஒரு டாக்டர் என்ற முறையில் ஒரு புறம் இதையெல்லாம் என்னால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை, வர்மா கூறினார். அற்புதமான பல சித்திகளை கைவர பெற்ற மனிதர்களை வணங்கவும் பூஜை செய்யவும் படிப்பில் உயர்ந்த எத்தனையோ பேர் விரும்பி அதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள், தெரியுமா உங்களுக்கு? விஷ்ணுபிரியா சொல்வது உண்மைதான் என்பது வர்மாவுக்கும் புரியவே செய்தது. இப்பொழுது கடவுளை வணங்குபவர்களை விட தெய்வீக சக்தியுள்ள மனிதர்களை வணங்கும் மனிதர்கள் தாம் அதிகம். வர்மா அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் தொடர்ந்தாள். ஆனால் அப்படிப்பட்டவரின் ஆத்மா மரணத்தையே வென்றுவிடும் வல்லமை பெற்றுவிடும். பஞ்சாரம் என்னும் இந்த உடம்பு கூட்டை விட்டு செல்ல நேரிடும் பொழுது வேறு ஏதோ ஒன்றை பற்றி பிடித்துக்கொண்டு அப்படியே ஆத்ம பயணத்தை தொடர முடியும். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு உடம்பிலும் சம்பாதித்த அறிவையும் ஒன்று சேர்த்து அறிவு சுடருடன் மகத்தான சக்திகளையும் பெறுவார்கள்.
விஷ்ணுபிரியா கூறினாள். முரளிவர்மா சந்தேகத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் அவள் முகத்தில் ஏதோ ஒரு பிரத்யேக ஒளி பிரதிபலிப்பதாக வர்மாவுக்கு தோன்றியது. சரி, நீங்கள் உங்கள் வேலையை தொடருங்கள். நான் இங்கே உட்கார்ந்திருந்தால் உங்கள் படிப்பிற்கு இடைஞ்சலாக இருக்கும். அவள் எழுந்தாள். அசாதாரணமாக ஏதோ ஓர் அழகு அவளை சூழ்ந்திருப்பதாக வர்மாவுக்கு தென்பட்டது. டாக்டர் இந்திராபாயிடம் தென்பட்டது மாதிரியே. விஷ்ணுபிரியா அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். வர்மா மீண்டும் தனிமையில் ஆழ்ந்தார். பழங்கால ஓலைச்சுவடிகளை அவர் ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்து கொண்டிருந்தார். அந்த பழைய கட்டடத்தில் ஏதோ ஒரு பகுதியில் நாடிகை மணி அடிப்பது கேட்டது. தற்பொழுதைய கணக்குப்படி மணி 12. ரத்னபிரபாதேவி அந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தாள். பிசாசுத்தனமான அந்த உருவத்துக்கு முன்னால் அமர்ந்து பயங்கரமான ஹோமம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தாள். தனக்கு நேர்ந்த தோல்வியை பற்றி அவள் மனம் நினைத்து நினைத்து மருகி கொண்டிருந்தது. துர்மந்திரத்தை சொல்லியவாறு அவள் அந்த உருவத்தின் மீது கையை உதறினாள். மழைத்துளி போல் இரத்த துளிகள் அந்த உருவத்தின் மீது எங்கிருந்தோ வந்து விழுந்தன. ஒரு சில துளிகள் அந்த உருவத்தின் உதடுகளிலும் வந்து விழுந்தன. சட்டென்று அந்த உருவம் அசைந்தது. அசைவற்றதாக தோன்றிய அந்த உருவத்தின் உதடுகள் இரத்த துளிகளை நாக்கால் நக்கி சுவைத்து விழுங்கியது. ரத்னபிரபாதேவி மெதுவாக எழுந்தாள். படிகளை கடந்து நிதானமாக கீழ்ப்புற தளத்துக்கு வந்து சேர்ந்தாள். வாசலில் நின்றிருந்த சிவப்பு மாருதி காரில் ஏறாமல் கேட்டை தாண்டி வெளியே வந்து வேகமாக நடக்கத் தொடங்கினாள். பன்னார மூளைக்கு வந்தவள் ஆலமரத்தின் அடியில் நின்றாள். பாம்புகள் வளைந்து வளைந்து தொங்குவது போல் அமைந்திருந்த வேரின் மீது மிதித்து சூலத்தை கையில் எடுத்தாள். இடது கையில் சூலத்தை பிடித்துக்கொண்டு ஆலமரத்தின் மீது அடித்திருந்த ஆணி ஒன்றை ஒரே இழுப்பில் வெளியே எடுத்து தரை மீது வீசி எறிந்தாள். ஆணை விழுந்த இடத்தில் புகைச்சுருள் ஒன்று உயர்ந்தது. அது மறைந்தவுடன் அந்த இடத்தில் பெண்ணுருவம் நின்று கொண்டு இருந்தது. பேரழகியான இளம்பெண். சரிகை வைத்த புடவையும் அதே நேரத்திலான ரவிக்கையும் அணிந்திருந்தாள். பின்புறம் இடுப்பின் கீழ்ப்பகுதிகளை தொட்டுக்கொண்டு இருந்தது தலைமுடி. நீலி, உன்னை விடுதலை செய்கிறேன். இங்கிருந்து புறப்படும் நீ முதலில் அந்த முரளிவர்மாவின் கதையை முடிக்க வேண்டும், ரத்னபிரபாதேவி கூறினாள். அவர் எங்கே இருக்கிறார்? அந்த பெண் கேட்டாள். இலை இடத்து கோவிலகத்துக்குள், அங்குள்ள விஷ்ணுபிரியாவின் அருகில். ஜோதிர்மையை அவள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இனிமேல் தான் தெரிந்து கொள்ளப் போகிறாள். ரத்னபிரபாதேவி ஆத்திரத்துடன் பேசினாள். அப்பொழுது அவள் முகம் வேறொரு முகம் மாதிரி இருந்தது. விடுதலை அடைந்த நீலி எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அந்த மரத்தில் ஆணி எடுத்து அறையப்பட்டவள். துர்மந்திரவாதியான ஜோதிர்மயி ஒரு காலத்தில் பிசாசு சக்திகளுக்காக கன்னிப்பெண்களை பலி கொடுக்கும் வழக்கத்தை பின்பற்றினாள். இவ்வாறு பலி கொடுக்கப்படும் பெண்கள் பின்னர் துர் ஆத்மாவாக மாறுவார்கள். இப்படிப்பட்ட துர் ஆத்மாக்களை ஆலமரம் அல்லது எட்டி மரத்தில் ஆணி அறிந்து கட்டி போடுவார்கள். அவற்றுக்கு விடுதலை அளித்தால் தனக்கு விடுதலை அளித்தவருக்காக எந்த நேரமும் எப்படிப்பட்ட வேலையை செய்யவும் அவை தயங்குவதில்லை. உயிரோடு இருக்கும் காலத்தில் தங்களை கொலை செய்த நபரையே கூட அவர்கள் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாது. அங்கிருந்து புறப்பட்ட நீலி இலையிடத்து கோவிலகத்தை அடைந்தாள். கோவிலகம் அமைந்திருக்கும் காம்பவுண்டுக்குள் தென்மேற்கு மூலையில் உயரமாக செழித்து வளர்ந்திருந்த எட்டி மரத்தில் ஏறி காத்திருந்தாள். மறுநாள் காலையில் வர்மா படுக்கையிலிருந்து எழுந்தார். கோவிலகத்தின் தென்மேற்கு மூலையில் தான் குளம் இருந்தது. ஆங்காங்கே தெளிந்த நீர் தென்பட்ட பகுதியில் தாமரை பூக்கள் மலர்ந்திருந்தன. வர்மா குளக்கரையில் வந்து நின்றார். எத்தனையோ வருடங்களாக நகரின் குழாய் தண்ணீரில் குளித்து பழகிய வர்மாவுக்கு குளத்தில் இறங்கி குளிக்க ஆசை பிறந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தார். எவரும் கண்களுக்கு தென்படவில்லை. எங்கும் அமைதி நிலவியது. மறுக்கரையில் இருளை கவர்ந்தெடுத்தது போல் எட்டி மரம் நின்று கொண்டு இருந்தது. அதன் இலைகள் கூட கருமை நிறமுடையதானோ என்று நினைக்கும் அளவு கருமையாக தென்பட்டது. அமைதியாக நின்று கொண்டிருக்கும் எட்டி மரத்தை வர்மா சற்று நேரம் பார்த்தபடி நின்றார். அதே நேரத்தில் எட்டி மரத்தில் அமர்ந்திருந்த நீலியும் வர்மாவை கண்கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தாள். துண்டை கட்டிக்கொண்டு வர்மா குளத்தின் படிக்கட்டுகளில் இறங்கினார். குளிர்ந்த நீரில் கால் பட்டதும் மெய் சிலித்தது. நீருக்குள் இறங்கிய பொழுது இதமாகவும் சுகமாகவும் தோன்றியது. ஒரு தடவை நீரில் மூழ்கி எழுந்த பொழுது உடம்பிலிருந்து ஏதோ ஒரு பாரம் இறங்கியது போன்ற உணர்வு தோன்றியது. வர்மா மறுபடியும் மூழ்கிய பொழுது எதுவோ குளத்துக்குள் விழுந்தது போன்ற சத்தம் கேட்டது. சந்தேகம் ஏற்பட்டதால் வர்மா நீர்ப்பரப்பிலிருந்து விலகி படிக்கட்டில் ஏறி நின்றார். குளத்தின் எதிர்கரையில்
நீர்ப்பரப்பின் மீது நீர்ச்செடி கொடிகள் மெதுவாக மேல் எழும்பின. எனவே தண்ணீரில் எதுவோ விழுந்திருக்க வேண்டும் என்பது உறுதியானது. குளத்தின் மேற்பரப்பு அசைவற்று போவது வரையில் காத்திருந்தார். ஏதோ விபரீதம் காத்திருப்பதாக அவரின் உள்ளுணர்வு கூறியதால் குளியலை அத்துடன் முடித்துக் கொண்டார். காலையில் சிற்றுண்டி சாப்பிடும்பொழுது குளத்தில் தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை வசந்தாவிடம் கூறினார். அங்கு அந்த எட்டி மரத்தை தவிர வேறு எதுவும் இல்லையே, அதிலிருந்து குளத்தில் விழ என்ன இருக்கிறது? வசந்தா கேட்டாள். உங்கள் தம்புராட்டி, அதாவது உங்கள் எஜமானி எங்கே போனார்? வர்மா கேட்டார். அவர் பெரும்பாலும் பகல் நேரத்தில் பூஜையில் ஈடுபட்டிருப்பார். சில நாட்கள் விடியற்காலையில் இங்கிருந்து வெளியே எங்கேயாவது போவது வழக்கம். அவர் சொந்தக்காரர்களின் வீடு பக்கத்தில் ஏராளமாக உள்ளன. வசந்தா கூறினாள். உன் வீடு எங்கே உள்ளது? நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இங்கே தங்கியிருப்பவர்கள். அப்பொழுது விஷ்ணுபிரியா சொல்லியிருந்த விஷயம் வர்மாவின் நினைவுக்கு வந்தது. தனக்கு முன்னால் சற்று தள்ளி நின்று கொண்டிருக்கும் அழகான இந்த இளம்பெண் மனித பெண் அல்ல என்று நினைப்பதே அவர் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. அத்தியாயம் 17. என் சமையல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? காலை பலகாரத்தை சாப்பிட்டு விட்டு வர்மா கை கழுவும் பொழுது வசந்தா கேட்டாள். எதற்காக இந்த கோவிலகத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க வரப்போறீங்க என்று தம்புராட்டி சொல்லியிருந்தார். நீங்கள் ஒரு டாக்டர் என்றும் சொன்னார். வசந்தா கேட்டாள். என்னை வேட்டையாடி கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியுடன் போராட வேண்டியிருக்கிறது, அதற்காகத்தான். உங்கள் எதிராளி மந்திரவாதினியா என்ன? ஆமாம், அந்த பெண்மணியின் சக்தியினால்தான் எங்களது மருத்துவமனையை சேர்ந்த 2 பெண் டாக்டர்கள் சந்தேகத்திற்குரிய முறையில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். மாந்திரிக வித்தை தெரிந்தவர்களை அதை கொண்டு தான் எதிர்க்க வேண்டும். இங்கு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வசதியும் வாய்ப்பும் உள்ளன. இதற்கு முன்பு என்னை போல் வேறு யாராவது இங்கு வந்திருக்கிறார்களா என்ன? வர்மா கேட்டார். இல்லை, எனக்கு தெரிந்து இப்படி வந்திருக்கிற முதல் மனிதர் நீங்கள்தான். உண்மையாகவா? சந்தேகத்துடன் அவளை உற்று பார்த்தார். சரி, நான் வரட்டுமா? உள்ளே தலைக்கு மேல் வேலை குவிந்து கிடக்கிறது சொல்லிக்கொண்டே வசந்தா உட்புறம் போனாள். வர்மா அவருக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்குள் சென்று அமர்ந்தார். இரவு நேரங்களில் எங்கும் போகாதீர்கள் என்று விஷ்ணு பிரியாவும் எச்சரித்திருந்தாள். பகல் நேரத்தில் எப்படிப்பட்ட பிசாசு சக்தியும் எதுவும் செய்ய முடியாது என்று வர்மா கேள்விப்பட்டிருந்தார். எனவே பகல் நேரத்தில் அந்த கோவிலகத்தை சுற்றி பார்த்தால் என்ன என்று நினைத்தார். அறையிலிருந்து வெளியேறி வலதுபுறமாக நடந்தார். எந்த பக்கம் திரும்பினாலும் நீண்ட வராந்தாக்கள் தென்பட்டன. அதன் 2 புறங்களிலும் ஏராளமான அறைகள். ஒவ்வொரு கதவும் சிற்ப வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. எந்த அறையின் கதவும் பூட்டப்பட்டிருக்கவில்லை. 1-2 திறந்து பார்த்தார். அதற்குள் என்னென்னவோ கருவிகள் இருந்தன. சிலந்தி வலைகள் குறுக்கும் நெடுக்குமாக ஏராளமாக இருந்ததால் அந்த அறைக்குள் நுழைவதும் கஷ்டமாக இருந்தது. திரும்பி நடந்து முந்தைய நாள் இரவில் நுழைந்த சுவடிகள் வைத்துள்ள நூல் நிலையத்தை அடைந்தார். மேஜைகளின் மீது அந்த பெண்கள் வாசித்துக் கொண்டிருந்த ஓலைச்சுவடிகள் எதுவும் தட்டுப்படவில்லை. அங்கிருந்த அலமாரிகளின் மீது கண்களை ஓட்டினார் வர்மா. தோலினால் பைண்ட் செய்யப்பட்ட புத்தகங்கள் அங்கு ஏராளமாக இருந்தன. எல்லாம் பழங்கால புத்தகங்கள். செப்பு தகட்டால் தயாரான புத்தகங்கள் கூட அங்கு இருந்தன. ஒரு புறத்தில் சில பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சுவரில் சாவிக்கொத்து ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. வர்மா அதை கையில் எடுத்தார். முதலில் இருந்த பெட்டியின் சாவி துவாரத்தில் ஒவ்வொரு சாவியாக போட்டு திருகினார். 5வது சாவி அதில் பொருந்தியது. பெட்டி திறந்து கொண்டது. சட்டென்று திருக்கிட்ட வர்மா பின்னுக்கு நகர்ந்தார். அந்த பெட்டிக்குள் அவர் பார்த்த காட்சி எப்படிப்பட்டவரையும் பயப்படுத்தக்கூடியதாக இருந்தது. முழங்கை வரையிலான ஒரு கை, தோல் ஒட்டி சுருங்கி போய் இருந்தது. விரல்களும் அப்படியே தென்பட்டன. முதலில் ஏற்பட்ட பயம் ஒரு டாக்டர் என்ற முறையில் படிப்படியாக குறைந்தது. ஒரு டாக்டராக இல்லாவிட்டால் தனக்கு ஏதேனும் நிகழ்ந்திருக்கலாம் என்று கூட அவருக்கு தோன்றியது. மறுபடியும் அருகே சென்று கவனித்தார். ஒட்டி பிடித்து விழுந்திருந்த தோலுக்குள் எலும்பு இணைப்புகள் தெளிவாக தெரிந்தன. கீழே இருந்த பெட்டியில் கிடந்த கையை தன் இடது கையால் பிடித்து உயர்த்தினார். அது ஒரு பெண்மணியின் வலது கை என்பது தெரிந்தது. உயிரோடு இருந்தபொழுது அந்த விரல்கள் மிகவும் அழகாக இருந்திருக்க வேண்டும் என்பதை விரல்களின் அமைப்பு தெரிவித்தது. வர்மாவின் நெற்றியில் சுருக்கங்கள் ஏற்பட்டன. அந்த கையின் விரல்களிலேயே அவர் பார்வை பதிந்தது. மோதிர விரலில் அப்பொழுதும் மோதிரம் ஒன்று கிடந்தது. அந்த மோதிரத்தை இதற்கு முன் எங்கோ பார்த்திருப்பது போல் அவருக்கு தோன்றியது. சற்றென்று ஞாபகம் வரவில்லை. பாம்பு வடிவத்தில் இருந்தது மோதிரம்.
யோசனையில் ஆழ்ந்தவாறு வர்மா எழுந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். எவரும் தன்னை கவனிக்கவில்லை என்பது புரிந்தது. பெட்டி மாறிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஒரு தடவை அதை நன்றாக பார்த்து மனதில் பதித்து கொண்டவராக அதை மூடி வைத்தார். மீதமுள்ள பெட்டிகளை உடனே திறந்து பார்க்க ஏனோ தயங்கினார். அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவர் இந்த தடவை இடப்புறம் இருந்த வராந்தா வழியாக நடந்தார். ஒவ்வொரு அறையின் கதவையும் பார்த்தவாறே நடந்தார். சற்று வித்தியாசமாக தோன்றிய கதவு ஒன்றை பார்த்ததும் நின்றார். அந்த ஓர் அறை மட்டும் வித்தியாசமான தாழ்பால் போட்டு பூட்டப்பட்டு இருந்தது. வர்மா அந்த தாழ்பாலை இழுத்து பார்த்தார். யாரது? அவருக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. வர்மா திரும்பினார். வசந்தா நின்று கொண்டிருந்தாள். நான் தான். ஆமா, எதுக்காக இப்படி கேட்டீங்க? வர்மா விசாரித்தார். இங்கு அரை இருட்டாகத்தானே இருக்கிறது, அடையாளம் தெரியவில்லை, அதனால தான் கேட்டேன். ஆமாம், எதற்காக இந்த பக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள்? விசேஷம் எதுவும் இல்லை. தனியாக உட்கார நேர்ந்தபொழுது சுற்றி பார்த்தால் என்ன என்று தோன்றியது. அப்படியே புறப்பட்டு விட்டேன். ஆமாம், இந்த கதவு மட்டும் ஏன் இவ்வளவு பாதுகாப்பாக பூட்டப்பட்டு இருக்கிறது? வர்மா கேட்டார். உண்மையை சொல்லட்டுமா? இங்கே நடப்பது எதுவுமே எனக்கு தெரியாது, வசந்தா கூறினாள். இந்த அறையின் சாவி எங்கே இருக்கிறது? ஐயோ, இதெல்லாம் நீங்கள் என்னிடம் கேட்கக்கூடாது, வசந்தா பின்வாங்கினாள். சரி என்ற வர்மா வேற எதுவும் கேட்காமல் திரும்பி நடக்க தொடங்கினார். சரியாக அதே நேரம் டாக்டர் சசிதரன் தன் அப்பாவை பார்க்க போயிருந்தார். வர்மா புறப்பட்டு போனதை ஏற்கனவே அவரிடம் தெரிவித்திருந்தார் சசிதரன். உடனடியாக அங்கிருந்து கிளம்ப முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. முழுவதையும் கற்றுக்கொள்ளாமல் வர்மாவை அனுப்ப மாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன், வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். அவருக்கு பழக்கமில்லாத இடம், ஏதாவது ஒரு ஆபத்தென்றால்? அப்படி எதுவும் நடக்காது. இல்லப்பா, உங்களுக்கு அந்த விஷ்ணுபிரியாவை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது, எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது. எல்லாம் கேள்விப்பட்ட செய்திகள் தான். எப்படி கேள்விப்பட்டீங்க? அது ஒரு பழைய கதை, வாசுதேவன் நம்பூதிரி தொடர்ந்தார். அப்பொழுது எனக்கு உன்னுடைய வயதுதான். வைத்திய படிப்பை முடித்துக்கொண்டு மாந்திரிக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த காலம். குன்னங்குளம் நகரில் நீலகண்ட நம்பூதிரியின் வீட்டில் தங்கியிருந்தேன். அவரின் குருவான ஒரு பட்டதிரி அப்பொழுது அங்கு வந்தார். பெயர் ருத்ரன் பட்டதிரி. ஆள் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருப்பார். வாசுதேவன் நம்பூதிரி அவர் உருவத்தை நேரில் பார்ப்பது போல் ஒரு கணம் வெளியே பார்த்தார். பிறகு சசிதரன் ஆவலால் உந்தப்பட்டவராக கேட்டார். அந்த குருவுக்கு கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை வரை தெரியும். கோவிலுள்ள சிற்பங்களை பார்த்தே அதற்குள் குடியிருக்கும் மூர்த்தி யார் என்பதை பட்டென்று சொல்வார். அவர் மாந்திரிக வித்தியை கற்றுக்கொண்டதே இளையிடத்து கோவிலகத்திலிருந்துதான் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது விஷ்ணுபிரியா தேவி இருந்தாராமா? சசிதரன் வியப்புடன் கேட்டார். அந்த பெயரைத்தான் அன்று அவர் குறிப்பிட்டதாக எனக்கு ஞாபகம். என்னப்பா இது? இதெல்லாம் எத்தனை வருடங்களுக்கு முந்தைய கதை. அப்படியானால் இப்பொழுது அவர் குடுகுடு கிழவியாகி இருப்பாரே. ஆமாம், எப்படியும் 100 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும், அது உறுதி. மாலை நேரம் தாண்டிவிட்டு இருந்தது. சசிதரன் வாட்சியை பார்த்தார். மணி 6:50. நான் புறப்பட்டுமாப்பா? நிர்மலாவும் குழந்தைகளும் என்னை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். சமீப காலமாக அவளுக்கு ஏதோ பயம் ஏற்பட்டிருக்கிறது, சசிதரன் கூறினார். நிர்மலா கிட்ட இதை பற்றி எல்லாம் எதுவும் பேச வேண்டாம். சரி, மேற்கொண்டு தாமதிக்காம உடனே புறப்படு சசி, அப்பா விடை கொடுத்தார். அம்மாவை பார்த்து 1-2 வார்த்தைகள் பேசிவிட்டு சசி புறப்பட்டார். காரை ஸ்டார்ட் செய்தபொழுது அவர் மனதில் காரணமற்ற சந்தேகம் ஒன்று எழுந்தது. ஆக்சிலேட்டரில் காலை வைத்து அழுத்தினார். வழக்கமான வேகத்தை விட அன்று காரின் வேகம் அதிகமாக இருந்தது. குவார்டர்ஸ் வாசலிலே காரை நிறுத்தினார். உள்ளே வெளியேயும் விளக்கு எதுவும் எரியவில்லை. கேட் பூட்டி கிடந்தது. காரிலிருந்து இறங்கி கேட்டை திறந்தார். காலிங் பெல் சுவிட்சில் விரல் வைத்து அழுத்தினார். உட்புறம் மணியடிப்பது கேட்டது. நிமிடங்கள் சில கடந்தன. கதவை யாரும் திறப்பதாக தெரியவில்லை. டாக்டர் சசிதரனின் இதய துடிப்பு சட்டென்று அதிகரித்தது. கடைசியில் வலுவுடன் கதவை உட்புறமாக தள்ளினார். ஒருவித முனகளுடன் கதவு விரிய திறந்து கொண்டது. நிர்மலா, புறத்த குரலில் அழைத்தார். பதில் இல்லை. லைட் சுவிட்சை போட்டார். வரவேற்பு அறையின் விளக்கு எரிந்தது. அப்பொழுதும் உள்ளிருந்து எந்தவிதமான சத்தமும் கேட்கவில்லை. படுக்கை அறை கதவு மூடி இருந்தது. அதையும் திறந்து லைட்டை போட்டார். குழந்தைகள் இருவரும் படுக்கையில் படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர்.
முகுந்தா, ஷீலா, டாக்டர் பதட்டத்துடன் அழைத்தார். குழந்தைகளின் மார்பு ஏறி இறங்குவதை பார்த்த பிறகுதான் டாக்டர் சசிதரனுக்கு சற்று நிம்மதி தோன்றியது. அப்பொழுதும் குழந்தைகள் எழுந்திருக்கவில்லை. நிர்மலாவை பார்த்துவிட்டால் போதும், சற்று நிம்மதி அடையலாம். மற்ற அறைகளிலும் சமையல் கட்டிலும் குளியல் அறையிலும் தேடினார். எங்கும் அவளை காணவில்லை. எங்கே போயிருப்பாள்? டாக்டர் பதைப்புடன் யோசித்தார். என்னமோ நடந்திருக்கிறது. டாக்டர் சசிதரனின் மனதில் என்னென்னவோ யூகங்கள் தோன்றின. குழந்தைகளை எழுப்பினால் விவரம் தெரிந்து கொள்ளலாம். எழுப்பினார். முதலில் கண் விழித்தவள் மகள்தான். ஷீலா, ஷீலா. அவள் கண்களை மெல்ல திறந்தாள். எழுந்திருமா, நீங்க யாரும் சாப்பிடலையா? அம்மாவை பற்றி கேட்காமல் மகளை எழுப்புவதுதான் அவர் நோக்கமாக இருந்தது. கடைசியில் மகள் சுய நினைவுக்கு வந்த பிறகு நிர்மலாவை பற்றி விசாரித்தார். அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஷீலா கேட்டாள். சசிதரனுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஏமா அப்படி கேட்ட? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஆன்டி வந்து அம்மாவை கூட்டிக்கிட்டு போனாங்க, ஷீலா கூறினாள். அப்படியா? டாக்டர் துள்ளி எழுந்தார். கடிகாரம் 8 மணி என்பதை தெரிவித்தது. உனக்கு தெரிந்த ஆன்டி தானாமா? சந்தேகத்தை விலக்கிக் கொள்வதற்காக கேட்டார். இல்லப்பா, எனக்கு தெரியாதவங்க. குழந்தை தூக்க கலக்கத்துடன் பதிலளித்தாள். என்னமோ சதிவேலை நடந்திருக்கிறது என்பது புரிந்தது. மகள் ஆண்டி என்று குறிப்பிட்டது ஒருவேளை ரத்னபிரபா தேவியாக இருக்குமோ என்று நினைத்த பொழுது அவரின் உள்ளம் துடித்தது. குவார்டர்ஸிலிருந்து வெளியேறி விரைவாக டாக்டர் சிவகுமாரின் குவார்டர்ஸை நோக்கி நடந்தார். காலிங் பெல்லை அழுத்தினார். சற்று நேரத்தில் திருமதி சிவகுமார் கதவை திறந்தாள். என்ன டாக்டர்? நிர்மலாவை காணல. யாரோ ஒரு பெண்மணி வந்து கூட்டிக்கிட்டு போனதாக மகள் சொன்னாள். சசிதரன் படபடப்புடன் பேசினார். ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் எனக்கும் கேட்டது. ஆனால் நான் அதை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒருவேளை நீங்கள் தான் வந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். சசிதரன் திரும்பி நடந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் டாக்டர் ஒரு கணம் திகைத்து நின்றார். அன்று இரவு வர்மா தனது அறையில் உட்கார்ந்து ஓலைச்சுவடி ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார். மணி 10 தாண்டியிருந்தது. விஷ்ணு பிரியாவை அன்று முழுவதும் காணவில்லை. வசந்தாவிடம் கேட்டபொழுது அவள் எங்கோ வெளியே போயிருப்பதாக தகவல் கிடைத்தது. தாழிட்டு பூட்டப்பட்டிருந்த கதவு மட்டும் அவரது நினைவிலிருந்து மறையவில்லை. அந்த அறைக்குள் ஏதோ ரகசியம் ஒளிந்து கொண்டிருப்பதாக வர்மாவுக்கு தோன்றியது. எப்படியும் அந்த அறையை திறந்து பார்த்து விட வேண்டும் என்று நினைத்தார் வர்மா. வினாடிக்கு வினாடி அந்த வேட்கை அவருக்குள் அதிகரித்து வந்தது. இரவு நேரத்தில் எங்கும் போகக்கூடாது என்று விஷ்ணு பிரியா எச்சரித்தது நினைவில் இருந்தது. அன்றொரு நாள் நூலக அறையில் நடந்த சம்பவமும் அவர் மனதிலிருந்து அகலவில்லை. எப்படி இருந்தாலும் அந்த அறையை திறந்தே பார்ப்பது என்று தீர்மானித்தார். டார்ச் லைட்டை எடுத்து சுவிட்சை அழுத்தினார். வெளிச்சம் சக்தி மிகுந்ததாக இருந்தது. அந்த அறையின் சாவி நூலகத்தில் இருந்த சாவி கொத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். நூலக அறையின் கதவு திறந்து கிடந்தது. சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு வராந்தா வழியாக நடந்தார். குறிப்பிட்ட அறையின் முன்னால் வந்து நின்றார். அதிலிருந்த எந்த சாவியும் அந்த கதவின் சாவித்வாரத்தில் பொருந்தவில்லை. அதே சமயம் எதேச்சையாக பார்த்தபொழுது வலதுபுறம் இருந்த மரச்சுவரில் மற்றொரு சாவித்வாரம் தென்பட்டது. உற்று கவனித்த பொழுது உட்புறமாக கீழ் வைத்து இணைக்கப்பட்ட ஒரு சிறிய கதவு அது என்று தெரிந்தது. அதில் பொருந்துகிற சாவியொன்று சாவிக்கொத்தில் இருந்தது. அதை திறந்த பொழுது மரச்சுவரின் உள் அறையிலிருந்து பூட்டியிருக்கும் கதவின் பூட்டை திறக்கும் மற்றொரு சாவி கிடைத்தது. துருவேறி இருந்த அந்த சாவியின் உதவியால் கதவின் பூட்டை திறந்தார். அறைக்குள் கால் எடுத்து வைத்தார். மூடியிருந்த அறையின் உட்புறத்திலிருந்து தூசு தும்பின் நெடி கடுமையாக மூக்கை துளைத்தது. டார்ச் லைட்டை அடித்து பார்த்தார். அங்கு அவர் கண்ட காட்சியை அவரால் நம்ப முடியவில்லை. அத்தியாயம் 18. விசாலமான அந்த அறைக்குள் புராதன பொருட்கள் பல இருந்தன. கடவுள்களின் உருவங்கள், பல்வேறு வகையான ஆயுதங்கள், சிற்ப வேலைப்பாடு அமைந்த என்னென்னவோ பொருட்கள் எல்லாம் இருந்தன. பின்புறத்தில் இருந்த ஒரு ஜன்னலின் இடுக்கு வழியாக சன்னமான வெளிச்சம் அறைக்குள் வந்து கொண்டிருந்தது. தெளிவற்ற அந்த வெளிச்சத்தில் அவருக்கு தெரிந்த முழு உருவப்படம் ஒன்றுதான் அவரை அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட வைத்தது. முரளிவர்மா டார்ச் லைட் வெளிச்சத்தை அதன் மீது அடித்து பார்த்தார். அவரால் தன் கண்களையே நம்ப முடியாமல் போனது. அந்த படத்தில் இருந்த நபரை தனக்கு நன்றாகவே தெரியும். தன்னை மிகவும் அதிகமாக கவர்ந்த முகம். ஒரு தடவை பார்த்தால் சுலபத்தில் மறந்து போக முடியாத முகம். டாக்டர் இந்திராபாய். சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக அந்த படத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்தி வாய்ந்த டார்ச் லைட்டின் வெளிச்சத்தை பாய்ச்சி பார்த்தார். அந்த கண்கள், மூக்கு, உதடுகள், கண்ண கதுப்புகள் எல்லாம் அச்சாகவே அதுவேதான்.
எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. டார்ச்லைட் ஒளி அந்த படத்தின் ஒரு இண்டு இடுக்கையும் விடாமல் அலசியது. கடைசியில் இடது கையின் முழங்கை பகுதியில் வந்து நின்றது. மோதிர விரலில் நாக வடிவ மோதிரம் இருந்தது. டாக்டர் இந்திராபாயின் விரலில் அந்த மோதிரத்தை பார்த்ததும் ஞாபகம் வந்தது. பச்சிலை மற்றும் பூக்களின் சாறுகளை பிழிந்தெடுத்து பக்குவப்படுத்தி ஒரு பெரிய கேன்வாஸில் வரையப்பட்டிருந்த படம் அது. படத்தின் கீழே வலதுபுற மூலையில் வரைந்த ஓவியரின் பெயரும் வரைந்த தேதியும் குறிக்கப்பட்டு இருந்தது. மோகன வர்மா, ஓவியர், விருச்சிகம், 607, அதாவது ஆங்கில வருடம் 1994 கார்த்திகை மாதம். ஓவியரின் பெயரை முரளிவர்மா 2-3 தடவை வாசித்தார். படம் வரைந்து 500 வருடங்களுக்கு மேலாகிறது. அப்படியானால் டாக்டர் இந்திராபாயின் வயது? வர்மாவினால் அதை நம்ப முடியவில்லை. அது மட்டுமன்றி வேறொரு கேள்வியும் அவருள் உயர்ந்தது. விஷ்ணுபிரியாவுக்கும் இந்திராபாய்க்கும் என்ன தொடர்பு, உறவு? டாக்டர் முரளிவர்மாவின் மூளைக்குள் பதில் கிடைக்காத கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக உயர்ந்து கொண்டிருந்தன. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இந்திராபாயின் பின்னணியில் ஏதேதோ விபரீதங்கள் இருப்பதாக தோன்றுகிறது. அகால மரணமடைந்த டாக்டர் ராஜம்பால் வாணிமேனனுக்கு பதிலாக இந்திராபாய் சுலபமாக வேலையும் சேரவும் முடிந்திருக்கிறது. சட்டென்று எதுவோ ஒன்று குலுங்கும் சத்தம் கேட்ட வர்மா திரிக்கிட்டார். சத்தம் அந்த திசையை பார்த்து லைட் வெளிச்சத்தை பாய்ச்சினார். மச்சிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் அலங்கார விளக்கின் சங்கிலி வழியாக அசாதாரணமான பள்ளி ஒன்று கீழிறங்கி வருவது தென்பட்டது. ஒரு உடும்பு அளவுக்கு வளர்ந்திருந்த அந்த பள்ளியின் கண்கள் டார்ச்லைட் வெளிச்சத்தில் சிவப்பு நிற ரத்தின கற்களைப் போல மின்னின. விளக்கின் திரி கொளுத்தும் பகுதிக்கு வந்த பள்ளி அங்கு வசதியாக படுத்தபடி அரைவட்ட வடிவமாக தனது தலையை உயர்த்தி முரளிவர்மாவை பார்த்தது. அது ஒரு விசித்திரமான காட்சியாக தோன்றியது அவருக்கு. மொத்தத்தில் வியப்புகளின் கிடங்காக அந்த படமும் பள்ளியும் முரளிவர்மாவின் மனதில் இடம் பிடித்தன. அறையிலிருந்து அவர் வெளியேற முயன்ற பொழுது அந்த பள்ளி வித்தியாசமான முறையில் குரல் கொடுத்தது. முரளிவர்மா திரும்பி பார்த்தார். அதுவரை விளக்கில் படுத்திருந்த பள்ளி சட்டென்று அந்த ஓவியத்தின் மீது பாய்ந்தது. முரளிவர்மா டார்ச்லைட் வெளிச்சத்தை பள்ளியை நோக்கி திருப்பினார். அந்த பள்ளி படத்தின் மீது ஊர்ந்து மெதுவாக கீழ் நோக்கி வந்தது. கீழ்ப்புறம் வந்த பிறகு பீடம் போன்ற ஒன்றின் மீது ஏறி படுத்துக்கொண்டது. அப்பொழுதுதான் அந்த இடத்தில் ஒரு சிறிய பெட்டி இருப்பதை அவர் கவனித்தார். ஏறத்தாழ 1 அடி நீளமும் 3/4 அடி அகலமும் உள்ள பித்தளையான பெட்டி. தங்கப்பாம்புகள் பின்னி பிணைந்திருப்பது போல் அதன் மீது உருவம் செதுக்கப்பட்டு இருந்தது. பெட்டியின் மீது படுத்திருந்த பள்ளி உதட்டால் பெட்டியை திறக்க முயன்றது போல் செயல்பட்டது. பெட்டியை திறக்கும்படி அது தன்னிடம் கூறுகிறது என்று முரளிவர்மாவுக்கு புரிந்தது. வர்மா பெட்டியை நெருங்கியதும் பள்ளி அங்கிருந்து தாவி அகன்றது. பெட்டியை உயர்த்தினார். எதிர்பார்த்ததை விட பெட்டி அதிக கனமாக இருந்தது. மூடியை உயர்த்த முயன்ற பொழுது திறக்கவில்லை. அதன் கீழ்ப்புற பகுதியின் மையத்தில் ஒரு சிறிய சாவித்துவாரம் தென்பட்டது. பள்ளி மறுபடியும் குரல் கொடுத்தது. முரளிவர்மா திரும்பி பார்த்தபொழுது பள்ளியின் வாயில் தங்க நிற சாவி ஒன்று இருந்தது. வர்மா பள்ளியின் வாய்க்கு நேராக கை நீட்டினார். பள்ளி 2 உதடுகளையும் விரித்து சாவியை அவர் உள்ளங்கையில் வந்து விழுமாறு செய்தது. முரளிவர்மா அந்த பெட்டி மற்றும் சாவியுடன் அங்கிருந்து வெளியேறினார். வெளியே வந்ததும் பழையபடி கதவை மூடி பூட்டினார். தங்க சாவியை ரகசியமாக பத்திரப்படுத்தி வைத்த பிறகு தன்னுடைய அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். நூலகம் வழியாக தான் வரவேண்டியிருந்தது. அந்த அறை வாயிலை அடைந்த பொழுது உட்புறமாக எட்டி பார்த்தார். சென்ற முறை பார்த்த பெண்கள் பழையபடி உட்கார்ந்து எதையோ வாசித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருத்தி முரளிவர்மாவை பார்த்துவிட்டாள். அவள் உடனே கதவை நோக்கி ஓடி வந்தாள். வர்மாவின் அருகே வந்தவள் எதிர்பாராமல் திருக்கிட்டு ஒரு கணம் பின் வாங்கினாள். அவள் பார்வை அந்த பெட்டியின் மீதே பதிந்திருந்தது. தன் கையில் உள்ள பெட்டியை கண்டு அவள் பயப்படுவதாக சேதுவுக்கு தெரிந்தது. அவளை எச்சரிக்கையுடன் பார்த்த வர்மா தனது அறையை நோக்கி நடந்தார். ஓடி வந்தவள் தன் சிநேகிதியை நெருங்கினாள். அந்த மனிதர் பெட்டியை கைப்பற்றி விட்டார். மற்றவளிடம் கூறினாள், படத்தின் கீழே இருந்த பெட்டியையா? சிநேகிதி வியப்புடன் கேட்டாள். ஆமாம். கண்ணுக்கு சட்டென்று தெரியாத பள்ளி பெட்டியின் மீது படுத்திருந்ததை கவனித்தேன். அந்த மனிதனுக்கு அந்த பள்ளி தட்டுப்பட்டிருக்காது என்றே தோன்றுகிறது. அதே மாதிரி அந்த பெட்டிகள் என்ன இருக்கிறது என்றும் அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்காது. தெரிந்திருந்தால் பெட்டியை உடனே வீசி எறிந்திருப்பார். அடியே சிந்து, அந்த பெட்டியை திறந்து அதற்குள் இருக்கும் சுவடியை அவர் கைப்பற்றிவிட்டால் நம்மையெல்லாம் ஜெயித்து விடுவார், கார்த்திகா சொன்னாள்.
அதற்கு இடம் தரக்கூடாது. அதற்குள் அந்த பெட்டியில் இருக்கும் சுவடியை நாம் எப்படியும் எடுத்துவிட வேண்டும். சிந்து தன் விருப்பத்தை வெளியிட்டாள். இனிமேல் அது சுலபம்தான். அதுதான் அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டதே. அந்த அறைக்குள் நாம் நுழைய முடியாமல் இருந்தது தானே சிக்கல். எத்தனை நூற்றாண்டுகளாக நாம் அதற்கு காத்திருக்கிறோம். இதோ இந்த மனிதர் வந்த சில நாளிலேயே பெட்டியை எடுத்து விட்டார், சிந்து கூறினாள். நீ சொல்வது சரியல்ல. அந்த பள்ளி அவருக்கு உதவி செய்திருக்கும். அது மட்டுமன்றி அந்த அறையில் இருந்த படத்தை நீயும் பார்த்திருக்கிறாய் இல்லையா? கார்த்திகா கேட்டாள். ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கிறேன். அன்றொரு நாள் தம்புராட்டி அறைக்குள் நுழைந்த பொழுது அவருக்கு தெரியாமல் நாம் அவர்களை பின்தொடர்ந்து வாசல் வரை போனோமே. ஞாபகம் இருக்கிறது. அந்த படத்துக்கும் தம்புராட்டிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது, கார்த்திகா கூறினாள். எப்படியும் அந்த பெட்டியில் இருக்கும் சுவடியை சிந்து நினைவூட்டினாள். அதற்குள் வர்மா தன்னுடைய அறையை அடைந்துவிட்டிருந்தார். கடிகாரம் மணி 11 அடித்தது. பெட்டியை பத்திரமாக கட்டிலுக்கு அடியில் வைத்துவிட்டு கதவை மூடி தாழிட்டார். மறுநாள் காலையில் முரளிவர்மா குளிப்பதற்காக குளத்தங்கரைக்கு வந்தார். அவர் வருவதை எட்டி மரத்திலிருந்து நீலி கவனித்துக் கொண்டிருந்தாள். இடுப்பில் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு நீர்மட்டப்படியே கால்கள் தொட்ட அதே நேரத்தில் எதிர்கரையிலிருந்து எட்டிப்புறத்திலிருந்து ஒரு இலை பறந்து வந்து குளத்து நீரில் விழுந்தது. அந்த இலையில் நீலி இருந்தாள். வர்மா குளத்தில் மூழ்கியவுடன் கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கட்டும் என்பதற்காக விழிகளை திறந்தார். குழந்தை பருவத்தில் எப்பொழுதோ குளத்தில் குளித்திருந்த முரளிவர்மாவுக்கு பழைய கால நினைவுகள் மேலெழும்பின. கண்ணை திறந்த பொழுது தண்ணீரின் உட்புறத்தில் விகாரமான வடிவம் ஒன்று தன்னை நோக்கி பாய்ந்து வருவது தெரிந்தது. திருமென்று யாரோ தூக்கியது போல் நீரில் உயர்ந்தவர் மறு வினாடி குளத்தின் படிக்கட்டில் குப்புறப்படுத்திருந்தார். எல்லாம் கண்மூடி திறப்பதற்குள் நிகழ்ந்துவிட்டன. மறுபடி கண்ணை திறந்த பொழுது வசந்தா எதிரில் நின்றிருந்தாள். என்ன, எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா? அவள் கேட்டாள். இந்த குளத்தில் முதலை இருக்கிறதா என்ன? வர்மா திருப்பி கேட்டார். அது மாதிரி ஏதாவது தட்டுப்பட்டதா? ஏதோ ஒன்று, ஆனால் தெளிவாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட பள்ளி மாதிரி, ஆனால் முதலை அல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி. இந்த குளத்தில் இனிமேல் குளிக்காதீர்கள், வாருங்கள். நான் குளியலறையில் தண்ணி எடுத்து வைக்கிறேன், வசந்தா கூறினாள். வர்மா வேட்டியை கட்டிக்கொண்டு வசந்தாவுடன் புறப்பட்டார். சட்டென்று பின்புறத்திலிருந்து குளத்து நீர் இரைச்சல் எழுப்பியது போலிருக்கவே இருவரும் திரும்பி பார்த்தனர். தண்ணீர் குளத்தின் மையத்தில் ஒரு தூண் மாதிரி மேற்புறமாக உயர்ந்து நீண்டு உடனேயே பயங்கர சத்தத்துடன் அப்படியே குளத்துக்குள் விழுந்து அடங்கியது. பார்த்தாயா, நான் சொன்னது உண்மைதானே? வர்மா அலையெடுத்துக் கொண்டிருக்கும் குளத்தையே பார்த்தபடி சொன்னார். வசந்தா குளத்தின் நீர்ப்பரப்பை உற்று பார்த்தாள். அவளது பார்வை நீரை ஊடுருவி கீழ்நோக்கி சென்றது. குளத்தின் அடிப்பரப்பில் அவளுக்கு ஒரு காட்சி தென்பட்டது. விகாரமான ஒரு உயிர் பிராணி. வர்மா கூறியது போல் அதன் முகம் பள்ளி மாதிரிதான் தெரிந்தது. வாருங்கள் போகலாம். வசந்தா அங்கிருந்து நகர்வதில் அவசரம் காட்டினாள். இருவரும் அங்கிருந்து விரைந்தனர். டாக்டர் சசிதரனின் மனைவி நிர்மலா அதே நேரம் ரத்னபிரபா தேவியின் பங்களாவில் ஒரு அறையில் அடைபட்டிருந்தாள். தான் எப்படி இங்கு வந்து சேர்ந்தோம் என்பதே நிர்மலாவுக்கு புரியவில்லை. டாக்டர் சசிதரன் அவரின் அப்பா வீட்டுக்கு போன பிறகு நிர்மலா குழந்தைகளுக்கு வீட்டுப்பாடம் எழுத உதவி செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கேட் அருகில் கார் ஒன்று வந்து நின்றது. ஒருவேளை சசிதரன் திரும்பி வந்து விட்டாரோ என்று நினைத்து வாசலை தாண்டி வெளியே வந்தாள். நான் தான் டாக்டர் இந்திராபாய். காரின் உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. இந்திராபாயை நிர்மலாவுக்கு தெரியும். ஏதாவது விசேஷமா? நிர்மலா கேட்டாள். டாக்டர் சசிதரன் உங்களை அவசரமாக அழைத்து வர சொன்னார். ரோட்டரி கிளப்பில் இருக்கிறார். அவருக்கு உடம்பு சரியில்லை. குழந்தைகளை வேலைக்காரிடம் பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு புறப்படுங்கள், இந்திராபாய் கூறினாள். நிர்மலா பதைபதைப்புடன் வீட்டுக்குள் நுழைந்து உடை மாற்றி வந்து காரில் ஏறினாள். அதன் பிறகு நடந்தது எதுவும் நினைவுக்கு வரவில்லை. மறுபடி கண்விழித்து பார்த்தபொழுது தனக்கு பழக்கமில்லாத ஓர் அறைக்குள் இருப்பதை உணர்ந்தாள். கடிகாரத்தில் மணி 10 அடித்தது. ஜன்னலை திறந்து பார்த்தபொழுது வெளியே ஒரே இருட்டாக தெரிந்தது. பசி பயங்கரமாக இருந்தது. சுவரை கையால் தடவி பார்த்தபொழுது சுவிட்ச் ஒன்று தட்டுப்பட்டது. அதன் மீது விரலை வைத்து அழுத்தினாள். அறையில் விளக்கு எரிந்தது. ஒரு கட்டில், பீரோ, மேஜை, 2 நாற்காலிகள் ஆகியவை மட்டுமே இருந்தன. சுவரில் போட்டோ ஒன்றும் மாட்டப்பட்டு இருந்தது. ஒரு பெண்மணியின் படம். நெஞ்சின் மேற்பகுதி மட்டுமே படத்தில் தெரிந்தது. பழக்கப்பட்ட பெண்மணியாக தெரியவில்லை. அதே நேரம் யாரோ அந்த அறைவாசலுக்கு வெளியே வந்து நிற்பதாக தோன்றியது. நிர்மலா யாரென்று தெரிந்து கொள்ள கதவு பக்கம் பார்த்தாள். கதவை திறந்து கொண்டு ஒரு பெண்மணியும் ஒரு மனிதனும் உள்ளே வந்தனர். பெண்மணியை பார்த்ததும்
ஏற்கனவே அறிமுகமானவள் என்று புரிந்தது. நினைவுக்கும் வந்துவிட்டது. அந்த பெண்மணி முரளியின் வீட்டுக்கு வந்திருக்கிறாள். அந்த மனிதர் நடுவயதுக்காரராக தோற்றமளித்தார். இருவரும் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தனர். நிர்மலா, உட்காருங்க, பெண்மணி கூறினாள். அவள் உட்கார்ந்தாள். என் கணவர் எங்கே? நான் சொன்னது பொய்தான். அத்தியாவசியமான ஒரு காரியத்துக்காக உங்களை நான் இங்கு கொண்டு வர வேண்டியிருந்தது, அந்த பெண்மணி சொன்னாள். உண்மையில் நீங்கள் யார்? நிர்மலா பயம் கலந்த குரலில் கேட்டாள். என் பெயர் ரத்னபிரபா தேவி. கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், அவள் பேசினாள். அந்த பெயரை கேட்டதும் நிர்மலா திடுக்கிட்டாள். ஒரு தடவை தனது வீட்டில் இந்த பெண்மணியை பற்றி பேசியிருப்பதும் நினைவுக்கு வந்தது. டாக்டர் வாணி மேனன் மற்றும் ராஜம்பாள் மரணங்களுக்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர் இந்த பெண்மணி தான் என்று சசிதரன் கூறியதும் ஞாபகத்திற்கு வந்தது. தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெண்மணி அசாதாரணமான சக்தி வாய்ந்தவர் என்பதும் நிர்மலாவுக்கு புரிந்தது. இவள் கணவன் சசிதரன் முரளிவர்மாவின் உயிர் நண்பன். வர்மாவை அந்த இடத்துக்கு அனுப்பினவர் இவள் மாமனார், நம்முடைய மிகப்பெரிய எதிராளி, ரத்னபிரபாதேவி கூறினாள். இவ்வளவு தூரத்திற்கு அவளை கொண்டு வந்த பிறகு உயிருடன் திரும்ப அனுப்புவது எனக்கு உசிதமாக படவில்லை. நடுவயது மனிதர் முதல் தடவையாக பேசினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நிர்மலாவின் இதயம் விரைவாக துடிக்கத் தொடங்கியது. இருங்கள், சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன். ரத்னபிரபாதேவி எழுந்தாள். என்ன செய்வதென்று புரியாமல் குழந்தைகளை நினைத்தபடி வந்தவர்கள் வெளியேறி போன வாசற்படியை பார்த்தவாறு உட்கார்ந்தாள் நிர்மலா. அத்தியாயம் 19. அந்த பங்களாவிலிருந்து எப்படியாவது தப்பித்து விடுவதென்ற முடிவுக்கு வந்தாள் நிர்மலா. தன்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்காகத்தான் அங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதும் புரிந்தது. ஏற்கனவே அவள் ரத்னபிரபாதேவியை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். ரத்னபிரபாதேவி மறுபடியும் அறைக்கு வந்தாள். என்ன நிர்மலா, ஏதோ யோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தோன்றுகிறதே. குழந்தைகளை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். நிர்மலாவின் முகத்தில் கவலை குடிகொண்டிருந்தது. ரத்னபிரபாதேவி பதில் எதுவும் சொல்லவில்லை. இந்த பங்களாவில் உங்களுக்கு எல்லாவிதமான சௌகரியங்களும் இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இங்கிருந்து வெளியேறுவதும் நல்லதல்ல. என்ன சொன்னீங்க? அப்படியானால் என் குழந்தைகள், கணவர், இவர்களையெல்லாம்? நிர்மலா சற்று உரத்த குரலில் கேட்டாள். இனிமேல் அதையெல்லாம் ஒரு பழைய கனவாக நினைத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஒரு விஷயத்தை சொல்லி வைக்கிறேன். எனக்கு தெரியாமல் இங்கிருந்து தப்பிக்க நினைத்தால் அது ஆபத்தில் முடியும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். ரத்னபிரபாதேவி எச்சரித்தாள். உடனே அங்கிருந்து வெளியேறவும் செய்தாள். அவள் போனவுடன் நிர்மலா கதவை மூடி தாழிட்டாள். மூடியிருந்த ஜன்னலை திறந்து வெளியே பார்வையை ஓட்டினாள். வெறும் இருட்டு மட்டும்தான் தெரிந்தது. அதே நேரம் பங்களாவை ஒட்டியபடி ஏதோ மரத்தின் கிளைகள் அசைந்து கொண்டிருப்பது தெரிந்தது. திரும்ப வந்தவள் கட்டிலில் அமர்ந்தாள். எப்படியும் தன் கணவர் தேடி வந்து காப்பாற்றி விடுவார் என்று அவள் மனம் சொல்லியது. அந்த நம்பிக்கைக்கும் காரணம் இருந்தது. இப்பொழுதைய சூழ்நிலையில் தன்னை கடத்தி சென்றது யார் என்பதை ஓரளவிற்கு துல்லியமாக யூகிக்கும் திறமை தன் கணவனிடம் உண்டு என்பது அவளுக்கு தெரியும். எனவே சசிதரன் தன்னை விடுவித்து செல்ல முயற்சி செய்வார் என்பதில் அவளுக்கு சந்தேகமே ஏற்படவில்லை. வீட்டிற்கு வந்த சசிதரன் நிர்மலாவை காணவில்லை என்றதும் ஒரு கணம் பிரமை பிடித்தவர் போல் ஆகிவிட்டார். குழந்தைகளாலும் எதையும் விளக்கமாக சொல்ல முடியவில்லை. டாக்டர் சிவகுமாரின் மனைவி சிவப்பு நிற மாருதியை பற்றி குறிப்பிட்டதால் சசிதரனின் சந்தேகம் வலுவடைந்தது. உடனே ரத்னபிரபாதேவியின் பங்களாவுக்கு போய் விசாரித்தால் என்ன என்று முதலில் நினைத்தார். உடனடியாக தான் அங்கு போனால் ரத்னபிரபா ஏதாவது தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டால் என்ன செய்வது என்று தோன்றியதால் முதல் யோசனையை தற்காலிகமாக கைவிட்டார். போலீசில் புகார் செய்யலாமா என்று யோசித்தார். அதுவும் சிக்கலாகிவிடும். ரத்னபிரபாதேவிக்கு எல்லா மட்டங்களிலும் தொடர்பும் செல்வாக்கும் உள்ளன. இந்த நிலைமையில் ரத்னபிரபாதேவி ஒரு துர்மந்திரவாதினி என்ற உண்மையை சொன்னால் யாராவது நம்புவார்களா என்ன? நகரின் பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகள் அனைவரும் அவளுடைய பியூட்டி பார்லரின் வாடிக்கையாளர்கள். முரளிவர்மாவையும் இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது. அப்பா அம்மாவிடம் சொன்னாலும் அளவுக்கு அதிகமாக பயந்து பதறுவார்கள். டாக்டர் சசிதரன் ஏகத்துக்கும் குழப்பத்தில் இருந்தார். மாலை நேரமான பொழுது குழந்தைகள் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று அடம்பிடிக்க தொடங்கினார்கள். எந்த வழியும் புலப்படாத பொழுது கடைசியில் அப்பாவை சந்தித்து விஷயத்தை சொல்லி ஆலோசனை கேட்க வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தார் டாக்டர் சசிதரன். கடிகாரத்தில் மணி 8 அடித்தது. ரத்னபிரபாதேவி பங்களாவிலிருந்து வெளியேறினாள். காரில் ஏறாமல் நடக்கத் தொடங்கினாள். எங்கும் கூறிய இருட்டு. ரத்னபிரபாதேவி இருட்டை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. பகல் வெளிச்சத்தில் நடப்பது போலவே நடந்து கொண்டிருந்தாள். பன்னார மூளைக்கு வந்ததும் நின்றாள். ஆலமரத்தில் சாத்தி வைத்திருந்த சூலத்தை கையில் எடுத்தாள். அதன் கூர்மையான முனையை தன் நெற்றிக்கு நேராக கொண்டு வந்து சற்றென்று அப்படியே பாய்ச்சினாள். நெற்றியிலிருந்து ரத்தம் பீரிட்டது.
அந்த ரத்தம் சூலத்தின் முனையில் ஒட்டி பதியவும் செய்தது. வலது கையின் பெருவிரலால் நெற்றி காயத்தை அழுத்தி கீழ்ப்புறமாக இழுத்தாள். பிறகு மரத்தில் அறையப்பட்டிருந்த 5 ஆணிகளில் ஒன்றை உருவினாள். வசுமதி, ரத்னபிரபாதேவி அழைத்தாள். சொல்லுங்கள், இங்கிருக்கிறேன். ஆலமரத்தின் பக்கவாட்டிலிருந்து ஒரு பெண் குரல் பதிலளித்தது. சற்று நேரத்தில் தெளிவற்ற பெண் உருவம் ஒன்று ரத்னபிரபாதேவியின் முன்னால் வந்து நின்றது. அழகி என்றால் அப்படி ஒரு அழகியாக இருந்தாள். ஆனால் அவளிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அவள் உடம்பை ஒளியும் பார்வையும் ஊடுருவும் விதமாக பனிப்படலம் போல் தெரிந்தாள். உனக்கேற்ற ஒரு ஆகாரத்தை கண்டுபிடித்திருக்கிறேன், ரத்னபிரபாதேவி சொன்னாள். தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தீ விபத்தில் சிக்கி இறந்து போன ஒரு விபச்சாரியின் ஆவிதான் வசுமதி. உடல் சாம்பலாகி போன பிறகு ஒரு ராட்சசியாக மாறி அலைந்து திரிந்து கண்ணில் பட்டவர்களையெல்லாம் கொன்று கொண்டிருந்தாள். தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் மாந்திரிகனான ஒரு நம்பூதிரி அந்த ஆவியை ஆவாகம் செய்து ஆலமரத்தில் ஆணியடித்து அறைந்தார். ரத்னபிரபா அந்த ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தாள். அது மட்டுமல்ல, மொத்த ஆணிகளின் வரலாற்றையும் அவள் தெரிந்து வைத்திருந்தாள். தேவைப்படும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவது என்று ரத்னபிரபா ஏற்கனவே முடிவு செய்திருந்தாள். அவள் வார்த்தைகள் வசுமதிக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தன. புகுந்து கொள்ள ஒரு உடம்பு கிடைப்பதாக இருந்தால் தன்னுடைய பழைய தொழிலை உல்லாசமான ஒரு பொழுதுபோக்காக தொடரலாம் என்று வசுமதி மனதுக்குள் கணக்கிட்டாள். உயிருடன் இருந்தபொழுது அவள் ஒரு நிம்போமேனியாக இருந்தாள். எத்தனை ஆடவர்களுடன் கூடினாலும் மனதில் ஒருபொழுதும் முழு திருப்தி அடைந்தவளாக இருந்தாள் வசுமதி. என்னுடன் வா. ரத்னபிரபா கண்ணுக்கு தெரியாத வசுமதியுடன் நிர்மலா படுத்திருக்கும் அறைக்கு வந்தாள். வாசலின் வெளிப்புறம் நின்று சாவித்துவாரத்தின் வழியே பார்த்தாள். நிர்மலா உள்ளே சோர்வுடன் படுத்திருப்பது தெரிந்தது. கதவு உட்புறமாக தாழிடப்பட்டு இருந்தது. வெளிப்புற சுவரில் ஒண்டியிருந்த பள்ளியை பார்த்த ரத்னபிரபா சுண்டு விரலை நீட்டி சைகை செய்தாள். எதுவோ கட்டளை கிடைத்தது போல் அந்த பள்ளி கதவின் மேற்புறம் இருந்து வெண்டிலேட்டர் வழியாக நிர்மலா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தது. சில வினாடிகளுக்குள் அறையின் தாழ்பால் விலகும் சத்தம் கேட்டது. ரத்னபிரபா கதவை தள்ளி திறந்தாள். இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். நிர்மலா மயக்க நிலையில் இருந்தாள். முகத்தை தலையணையில் பதித்தவாறு ஒரு புறமாக சரிந்து படுத்திருந்தாள். அவளின் கதப்புகளில் கண்ணீர் வழிந்து விழுந்து போயிருந்தது. ரத்னபிரபா சைகை காட்டினாள். அந்த அனுமதிக்காக காத்திருந்தது போல் வசுமதி மெதுவாக நிர்மலாவின் உடலுக்குள் புகுந்து கொண்டாள். சற்று நேரத்தில் நிர்மலா முகத்தை துடைத்தபடி எழுந்தாள். 2 கைகளையும் இருபுறம் நீட்டி பின்புறமாக வீசி உடற்பயிற்சி செய்வது போல் உடம்பை அசைத்தாள். அவள் கண்களில் புதிதாக உற்சாகத்தின் வெளிச்சம் தெரிந்தது. அந்த முகம் நிர்மலாவினதாக இருந்தாலும் அந்த கண்களில் ஒருவித தாகம் பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. நிர்மலா, இனிமேல் உன் பெயர் இதுதான், மறந்து விடாதே, ரத்னபிரபா நினைவூட்டினாள். மறப்பேனா? மறக்க மாட்டேன், அவள் பதிலளித்தாள். இப்படி சொன்னால் மட்டும் போதாது, நீ இருக்க வேண்டிய இடம் அப்படிப்பட்டது. எல்லாம் படித்தவரான டாக்டர் சசிதரன், வாசுதேவன் நம்பூதிரி போன்றோர் மத்தியில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாமல் நீ நடந்து கொள்ள வேண்டும். முதலில் உன் பார்வையை மாற்றிக்கொள், அங்குதான் ஆபத்து ஆரம்பமாகும். ஜாக்கிரதை, ரத்னபிரபா எச்சரித்தாள். அப்படியானால் என்னுடைய ஆசைகள், கற்பனைகள்? அதெல்லாம் மிகவும் ரகசியமாக நிறைவேற்றப்பட வேண்டும். நீ தொடர்பு கொள்வதற்கு ஏற்றவாறு ஏராளமான டாக்டர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்களை உன் இஷ்டப்படி வளைத்துக் கொள்ளலாம். டாக்டர் சசிதரனும் குழந்தைகளும் எப்பொழுதும் வீட்டில் இருக்க மாட்டார்கள். எல்லாம் உன் ஆசைக்கு ஏற்றதுதான். நான் எப்பொழுது குவார்டர்ஸ்க்கு போக வேண்டும்? நிர்மலா என்கிற வசுமதி கேட்டாள். ரொம்பவும் தள்ளிப்பட வேண்டாம், நாளைக்கே போக வேண்டியதுதான். அங்கு போன பிறகு என்னிடமிருந்து வந்ததாக சொல்லக்கூடாது. டாக்டர் இந்திராபாய் கூட்டிக் கொண்டு போனதாக சொல்ல வேண்டும். ரத்னபிரபா மிகவும் பொருத்தமான யோசனை சொன்னாள். டாக்டர் இந்திராபாய் ஊரில் இல்லை என்பது ரத்னபிரபாவுக்கும் தெரியும். எனவே சொன்னால் அது நம்பக்கூடியதாக இருக்கும் என்று நம்பினாள். நாளை காலையில் உன்னை கூப்பிடுகிறேன், ரத்னபிரபா சொல்லிவிட்டு வெளியேறினாள். அன்று இரவு டாக்டர் சசிதரன் தூங்கவே இல்லை. மறுநாள் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு நேராக அப்பாவிடம் வந்தார். திடுத்திப்பென்று அவர்களை பார்த்தவுடன் வாசுதேவன் நம்பூதிரிக்கு எதுவும் புரியவில்லை. நிர்மலா வேலையின் பொருட்டு வர முடியாமல் போயிருக்கலாம் என்றும் நினைத்தார். சசிதரன் நடந்ததை விவரித்த பிறகு வாசுதேவன் நம்பூதிரி திகைப்பின் கல்லாய் சமைந்து போனார். நிர்மலா கடத்தப்பட்டதற்கு பின்னால் ஏதோ ஒரு திட்டம் இருக்கும் என்று அவருக்கு உறுதியாக தெரிந்தது. அந்த பெண்மணி தான் இதற்கெல்லாம் காரணம் என்று நம்புகிறாயா சசிதரா? வாசுதேவன் நம்பூதிரி கேட்டார். வேறு யார் மீது சந்தேகப்பட முடியும்? சசிதரனின் வார்த்தைகள் வாசுதேவன் நம்பூதிரியை ஒரு வகையில் திணற வைத்தது என்றே சொல்லலாம். ரத்னபிரபா நிர்மலாவை கடத்த வேண்டுமென்றால்
திட்டம் சாதாரணமாக இருக்காது என்பது உறுதி. ஆனால் அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாதே என்று அவர் கடவுளிடம் பிரார்த்திக்க தவறவில்லை. பிரசனம் பார்த்து விடலாமா? சசிதரன் கேட்டார். இப்பொழுது வேண்டாம், தேவையானால் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். மறுநாள் சசிதரன் வேலைக்கு போக வேண்டியிருந்ததால் லீவு எழுதி கொடுத்துவிட்டு வரலாம் என்று புறப்பட்டார். வழக்கமாக 7:40க்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும். லீவு லெட்டருடன் சிவகுமாரின் குவார்ட்டர்ஸை அடைந்தார். நிர்மலாவை பற்றி இன்னும் எதுவும் தெரியவில்லையா? சிவகுமார் கேட்டார். இல்லை, சசிதரன் ஏமாற்றம் நிறைந்த குரலில் கூறினார். சிவகுமாரின் மனைவி இருவருக்கும் டீ எடுத்து வந்தாள். சசிதரன் தன்னுடைய வீட்டை நெருங்கிய பொழுது உள்ளே பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது. சந்தேகத்துடன் உள்ளே நுழைந்து பார்த்தபொழுது நிர்மலா கேஸ் அடுப்பை பற்ற வைத்துக் கொண்டிருந்தாள். நிர்மலா, சசிதரன் மகிழ்ச்சியுடன் அழைத்தார். எங்கே இருந்த நீ? சொல், என்ன நடந்தது? அவள் திரும்பினாள். உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லித்தான் டாக்டர் இந்திராபாய் என்னை கூட்டிக் கொண்டு போனார். அப்புறம் அது உண்மையிலேன்னு தெரிஞ்சது. என்னை ஒரு அரண்மனைக்குள் கொண்டு போனார்கள். மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பழைய கால கட்டடம். உண்மையாகவா? அவள் சொன்னது நம்பும்படியாகவும் இருந்தது. கடந்த சில நாட்களாக இந்திராபாயை காணவில்லை. அவள் எங்கு போயிருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. எனவே நிர்மலா சொன்னதை நம்புவதை தவிர சசிதரனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அப்புறம் எப்படி திரும்பி வந்தாய்? சசிதரன் கேட்டார். டாக்டர் இந்திராபாய் நல்லவள் இல்லை. என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை, அவ்வளவுதான் சொல்வேன். இன்றைக்கு காலையில்தான் அவளை ஏமாற்றி விட்டு தப்பித்து வந்தேன். மேற்கொண்டு எதுவும் கேட்காதீர்கள், நான் மிகவும் களைத்து போய் இருக்கிறேன். நிர்மலா பேச முடியாமல் தடுமாறினாள். அன்று இரவு டாக்டர் முரளிவர்மா சுவடி ஒன்றை வாசித்து மனனம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது விஷ்ணுபிரியா அறைக்குள் வந்தாள். படிப்பு எந்த தருவாயில் இருக்கிறது? அவள் கேட்டாள். அப்படியே அது பாட்டுக்கு போய்க் கொண்டிருக்கிறது. வர்மா அவள் முகத்தை பார்த்து புன்னகையுடன் பேசினார். கடைசியாக என்ன படித்தீர்கள்? அக்னி நிமித்தம். அப்படியானால் அதை பரிசோதனை செய்து பார்த்து விடலாம். சசிதரனின் மனைவி நிர்மலா காணாமல் போய்விட்டார். எங்கே இருக்கிறார் என்பது அக்னி நிமித்தத்தில் தெரிந்துவிடும். விஷ்ணுபிரியா சொன்னாள். பரிசோதிக்கலாம் தான், ஆனால் அதற்கு தேவையான பொருட்கள்? அதையெல்லாம் நான் வசந்தாவிடம் கொடுத்து அனுப்புகிறேன். மற்றொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த அறைக்கு நுழைந்தீர்கள் இல்லையா? அவள் கேட்டாள். எந்த அறையில்? பூட்டிய அறைக்குள். ஆமாம். அங்கு ஒரு படம் இருந்ததே, பார்த்தீர்களா? பார்த்தேன். அதில் பார்த்த நபரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நான் தான் அந்த உருவம் என்று இல்லையா? அவள் கேட்டாள். வர்மா அவள் முகத்தை உற்று கவனித்தார். அத்தியாயம் 20. டாக்டர் வர்மா தன் கண்களை கசக்கிக் கொண்டு சந்தேகம் கொண்டவராக உற்று கவனித்தார். தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் விஷ்ணுபிரியா தேவியிடம் சன்னமான மாற்றம் ஏற்படுவதாக தோன்றியது. அவள் முகம் 2 விதமான வெவ்வேறு முகங்களை ஒன்று சேர்த்து பார்ப்பது போல் தோன்றியது. நீர் நிறைந்த விழிகளுடன் பார்க்கும் பொழுது தெரிவது போல் ஒரு தெளிவற்ற தன்மை தெரிந்தது. சில வினாடிகளுக்குள் விஷ்ணுபிரியாவின் முகம் இந்திராபாயின் முகமாக மாறிவிட்டு இருந்தது. எனக்கு எதுவும் புரியவில்லை, வர்மா தோல்வியை ஒப்புக்கொண்டவராக கூறினார். இதில் புரியாதது என்ன இருக்கிறது? நான் தான் டாக்டர் இந்திராபாய். உங்களது குவார்ட்டர்ஸ்க்கு எத்தனை தடவை வந்திருக்கிறேன், மறந்து விட்டீர்களா? அவள் கேட்டாள். வர்மா ஒன்றும் பதில் பேசாமல் கல்லாக சமைந்து போனார். தன் முன்னால் இருந்த உருவம் இப்பொழுது முற்றிலுமாக டாக்டர் இந்திராபாயாக உருமாறியிருந்தது. அப்படியானால் விஷ்ணுபிரியா? வர்மா கேட்டார். இரண்டும் நான் தான். ஆனால் இந்த உருவம்தான் என் சரியான முந்தைய வடிவம். இந்த உருவத்தில்தான் ஒரு டாக்டராக உங்கள் முன் வந்தேன். என்னுடைய அதிர்ஷ்டம், அந்த பேரில் ஏற்கனவே ஒரு டாக்டர் இருந்தார். அதனால் வேலை சுலபமாகிவிட்டது. சிரித்தவாறு சொன்னாள். எனக்கு இன்னும் எதுவும் புரியவில்லை. வர்மா தனக்கு முன்னால் தேவலோக பேரழகி போல் உட்கார்ந்திருக்கும் பெண்மணியை பார்த்து கொண்டிருந்தார். உங்கள் ஆஸ்பத்திரியில் நடைபெற்ற சம்பவங்கள் அவ்வப்பொழுது எனக்கு தெரிய வந்தன. அதன் பின்னணியில் இருப்பது யார் என்பதும் தெரிந்தது. ஜோதிர்மயி தேவியை நான் அறிவேன். அவளைப் போல் குரூரம் நேர்ந்த பெண்மணியை என்னுடைய எந்த ஜென்மத்திலும் பார்த்ததில்லை. அவள் ஒரு கோர பிசாசு, எதற்கும் தயங்காதவள். அப்படியானால் உண்மையான இந்திராபாய்? வர்மா கேட்டார். இங்கே இருக்கிறாள். வசந்தா? அவள் திரும்பி குரல் கொடுத்தாள். சற்று நேரத்திற்குள் வசந்தாவும் மற்றொரு பெண்ணும் அந்த அறைக்குள் வந்தனர். இவள் தான் உண்மையான இந்திராபாய். ஆனால் அங்கு நடந்த எதுவுமே இவளுக்கு தெரியாது. அவள் சொன்னாள். வசந்தா அழைத்து வந்த பெண்ணும் அழகியாக இருந்தாள். அவள் தனக்கு முன்பாக இருக்கும் இந்திராபாயின் தோட்டத்துடன் ஏறத்தாழ பொருந்தினாள்.
தொல்லைப்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும். அந்த வேலை முடிந்துவிட்டால் உங்களை நான் பத்திரமாக அனுப்பி வைப்பேன். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை அனுப்பினால் முந்தைய பெண் டாக்டர்களுக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கும் ஏற்படும். வசந்தா, டாக்டரை கூட்டிக் கொண்டு போமா அவள் கூறினாள். வசந்தா அப்படியே செய்தாள். இப்பொழுதும் எனக்கு ஒன்று விளங்கவில்லை. வர்மா அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். உண்மையான டாக்டர் இந்திராபாய் உங்கள் மருத்துவமனைக்கு பிடிவாதமாக மாற்றல் கோரியது என் மூலமாகத்தான். இன்னும் தெளிவாக சொல்வதானால் உங்களது மருத்துவமனைக்கு மாற்றல் கேட்டு வந்ததே நான் தான். எனக்கு அது ஒரு அத்தியாவசியமான காரியமாக இருந்தது. நீங்கள் இந்த அளவுக்கு தெரிந்து கொண்டால் போதும். மேற்கொண்டு எதையும் கேட்காதீர்கள். அவள் எழுந்தாள். எதிராளி புதிர் சொன்னது போல் வர்மா அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படியானால் அந்த ஓவியத்தில் தெளிவற்று தெரிந்த முழங்கை பகுதி? வர்மாவின் மனதில் சற்றென்று அந்த சந்தேகம் எழுந்தது. உடனடியாக தன்னிடமிருந்து விலகி சென்று கொண்டிருக்கும் இந்திராபாயின் முன்கை பகுதியை பின்புறம் இருந்து கவனித்தார். அந்த முன்கை பகுதி நிழலாக மறைக்கப்பட்டது போல் அப்பொழுதும் தெளிவாக தெரியவில்லை. இந்திராபாய்க்கு இடது முன்கை கிடையாதா என்ன? வர்மா தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். அவள் அங்கிருந்து அகன்று பார்வையிலிருந்து மறைந்து போனாள். மறுபடியும் வர்மா விடை கிடைக்காத கேள்விகளுக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்டார். எங்கு பார்த்தாலும் ஒரே மர்மம். நிர்மலாவை பற்றி அவர்கள் எதற்காக சொன்னார்கள்? நிர்மலாவை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் சொன்னாலே. ஒன்றுமே புரியவில்லை. அக்னி நிமித்தத்தை கற்றுவிட்டதால் எதற்கும் ஒரு தடவை அதை பரிசோதித்து பார்ப்பது நல்லது என்றும் வர்மா தீர்மானித்தார். விஷ்ணுபிரியா சொன்னதை பார்த்தால் நிர்மலாவுக்கு ஏதோ நிகழ்ந்திருக்கிறது. ஒருவேளை அது ஆபத்தாக இருந்துவிட்டால்? சாதாரணமாக விஷ்ணுபிரியா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஹோமம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வேண்டுமே. யாரிடம் கேட்பது? என்ன வேண்டும் உங்களுக்கு? எதுவோ தேவைப்படுவது போல் தெரிகிறதே. வசந்தாவின் குரல். இதோ அரைவாசலில் நின்று கொண்டிருக்கிறாள். அக்னி நிமித்தம் பார்க்க வேண்டும். அதற்கான பொருட்கள் தேவை. ஒரு தடவை பரிசோதித்து பார்க்கலாம், வர்மா கூறினார். அதற்கு எந்தவிதமான சிரமமும் இல்லை. 64 விதமான ஹோமத்தையும் நடத்துவதற்கான பொருட்கள் இங்கு இருக்கின்றன. இதோ கொண்டு வருகிறேன். வசந்தா அங்கிருந்து உடனே மறைந்தாள். தான் மனதில் நினைப்பதை கூட உடனடியாக யூகிக்கும் வல்லமை உள்ளவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பது வர்மாவுக்கு விளங்கியது. சில நிமிடங்களில் ஹோம பொருட்கள் அனைத்தும் வந்து சேர்ந்தன. நான் உங்களுக்கு வேறு எந்த வகையிலாவது உதவ வேண்டுமா? வசந்தா கேட்டாள். உதவினால் சுலபமாக இருக்கும், வர்மா அவளை பார்த்தவாறு கூறினார். வசந்தாவை பார்த்தால் 21 வயதுக்கு மேல் மதிப்பிட முடியாது. அழகியும் கூட. விஷ்ணு பிரியாவை விட இளமை துடிப்புகள் வசந்தியின் கண்ண கதுப்புகளில் தான் அதிகம் தென்படுகிறது. முன்னர் எப்பொழுதோ பார்த்து மறந்தது போன்ற குறும்பு நிறைந்த விழிகள் அவளுடையது. இடுப்பு வரை பறந்து கிடக்கும் அவளது தலைமுடி அலைகள் போல் துள்ளி பாய்ந்து கொண்டிருந்தன. தலைமுடி அவிழ்ந்து கிடந்தது. கருமையான ஆகாயத்தில் ஆங்காங்கே நட்சத்திரங்கள் ஒளிர்வது போல் மல்லிகை மலர்கள் அவள் முடியில் கிடந்தன. ஹோமத்துக்கான பொருட்களை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி வரிசை கிரமமாக எடுத்து வைத்தாள். சிறிய மரத்துண்டுகளை ஒரே இடத்தில் குவித்து வைத்தாள். அரளி மரத்துண்டுகளை உரசி நெருப்பை பற்ற வைத்தாள். ஹோமகுண்டத்தில் நெருப்பு கொழுந்துகள் உயரத் தொடங்கின. ஒவ்வொரு மந்திரமாக வர்மா உச்சரிக்க வசந்தா அவ்வப்பொழுது தேவையான பொருட்களை அவர் கைக்கு கிடைக்கும்படியாக நகர்த்தி வைத்துக் கொண்டே இருந்தாள். அக்கினியில் நெய்த்துளி விழுந்தபொழுது நெருப்பு நாக்குகள் உயர்ந்து எழும்பின. ஒரு கட்டத்தில் தாமரை பூவின் இதழ்கள் குவிவது போல் தீ ஜுவாலைகள் ஒன்று சேர்ந்தன. அந்த ஜுவாலைகளின் மைய பகுதியில் ஒரு கண்ணாடி மாதிரி இடைவெளி தோன்றி படிப்படியாக அதில் காட்சிகள் தெளிவடைய தொடங்கின. ஓர் ஆலமரத்தின் அடிப்பகுதி. அதன் கீழே சூலம் ஒன்று மரத்தின் தாய்த்தண்டின் மீது சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அருகில் நிர்மலா நின்று கொண்டிருக்கிறாள். அவள் உருவம் மாறிக்கொண்டே வந்தது. இப்பொழுது அங்கு வேறொரு பெண் நின்று கொண்டிருப்பதாக தெரிந்தது. வர்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அக்னி நிமித்தத்தில் தென்பட்ட காட்சிகளை வர்மா உடனுக்குடன் வசந்தியிடம் சொல்லவும் செய்தார். அவற்றை அவள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அதே நேரம் டாக்டர் சசிதரன் தன்னுடைய குவார்டர்ஸில் உறங்காமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார். மறுநாள் ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. டாக்டர் முரளிவர்மா கவனிக்க வேண்டிய நோயாளி. சிசேரியன், 2 குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள். ஸ்கேனிங்கில் பார்த்தாகிவிட்டது. சற்று காம்ப்ளிகேட்டான கேஸ் என்பது சசிதரனுக்கு தெரியவே செய்தது. எனவே சர்ஜரி தொடர்பான புதிய புத்தகம் ஒன்றை புரட்ட வேண்டும் என்று நினைத்தார். புத்தகத்தை எடுத்தார். கடிகாரம் 12 முறை அடித்தது. கட்டிலில் அவருக்கு அருகே படுத்திருந்த நிர்மலா கண்ணை திறந்து ஓரக்கண்ணால் அவரை பார்த்தாள். அந்த பார்வை இருவேறுபட்ட உணர்வுகளின் கலவையாக இருந்தது. பிசாசிகமும் காமமும் இணைந்த பார்வை. என்னங்க, தூக்கம் வரலையா? அவள் கேட்டாள். இல்லை,
புத்தகத்திலிருந்து கண்களை உயர்த்தாமல் பதிலளித்தார். டாக்டர் சசிதரனை பொறுத்தவரையில் இது ஒரு புதிய அனுபவம். நிர்மலா இதுவரை இப்படி கேட்டதே இல்லை. இரவு நேரத்தில் சசிதரன் புத்தகம் எதையாவது எடுத்துவிட்டால் அவசியமான வேலை என்று எண்ணி நிர்மலா உறங்க தொடங்குவது வழக்கம். அதுவும் அவருக்கு பழக்கமான ஒன்று. இந்த கேள்வி சசிதரனை சற்று வியப்பில் ஆழ்த்தியது. என்ன நிர்மலா, தூக்கம் வரலையா? இல்லை. அவள் பதில் வித்தியாசமாக இருந்தது. அதுவும் வழக்கத்துக்கு மாறானதுதான். நிர்மலா அப்பொழுது சசிதரனை வைத்த கண் வாங்காமல் தலையிலிருந்து கால் வரை பார்வையால் வருடி கொண்டிருந்தாள். சசிதரன் சட்டையை காட்டியிருந்தார். கழுத்தில் நீண்ட சங்கிலி ஒன்று கிடந்தது. அதன் கீழ் முனையில் தாயத்து ஒன்றும் இருந்தது. சசிதரன் சட்டென்று அவள் பக்கமாக திரும்பியதால் அந்த தாயத்து அவள் கண்ணில் பட்டது. ஒரு கணம் அதிர்ந்தாள். உடனே கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மறுபுறம் திரும்பி படுத்துக்கொள்ளவும் செய்தாள். சசிதரன் புத்தகத்தை அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டார். நிர்மலா அழைத்தார். அவள் பதில் குரல் கொடுக்கவில்லை. ஓ, அதுக்குள்ளே தூங்கிட்டியா? சசிதரன் கேட்டார். சிகரெட்டை புகைத்து முடித்ததும் ஆஷ்ட்ரேயில் போட்டு அணைத்துவிட்டு விளக்கை நிறுத்தினார். நிர்மலா கண்களை திறந்தாள். தனக்கு அருகில் படுத்திருக்கும் கணவனை பார்த்தாள். வலது கையை மெதுவாக உயர்த்தி அவர் மார்புக்கு நேராக கொண்டு சென்றாள். அவர் உடம்பை தொட்டுவிட்ட கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நெருப்பு பட்டது போல் சற்றென்று கையை பின்னுக்கு இழுத்தாள். அவள் பார்த்தபொழுது சசிதரனின் கழுத்தில் கிடந்த தாய்த்து அசைவதாக தோன்றியது. அதன் காரணம் உடனே அவளுக்கு விளங்கவும் செய்தது. அது அவர் கழுத்தில் கிடக்கும் காலம் வரை தான் அவரை தொட முடியாது என்பதும் விளங்கியது. தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி அதை அவர் உடலிலிருந்து அகற்ற முற்பட்டால் அது ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் என்று பயந்தாள். நிர்மலாவுக்குள் இருந்த வசுமதி என்கிற ராட்சசி திணறினாள். தனது ஆசைகள் வேறு எப்படிதான் நிறைவேறும்? அவள் யோசித்தாள். சற்றென்று அவள் மனதில் பக்கத்து குவார்ட்டர்ஸில் வசிக்கும் சிவகுமாரின் உருவம் தெளிவடைந்தது. டாக்டர் சிவகுமார் தற்பொழுது தனியாகத்தான் இருக்கிறார். அவர் மனைவி ஊருக்கு போயிருப்பதை அவர் இங்கு வந்தபொழுது பேச்சோடு பேச்சாக தெரிவித்திருந்தார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அரை இருட்டாக இருந்தாலும் அவள் கண்கள் பகலைப் போல் எல்லாவற்றையும் பார்த்தன. அவள் கண்விழிகள் அப்பொழுதும் நெருப்பு கங்குகளைப் போல ஜொலித்தன. கட்டிலிருந்து சத்தம் எழுப்பாமல் எழுந்தாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். குழந்தைகள் பக்கத்து அறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். வரவேற்பு அறைக்கு வந்தவள் வலது புறத்திலிருந்த கதவை நெருங்கி வாசலை திறந்தாள். வெளியே நல்ல வெளிச்சம் இருந்தது. கிழக்கு மேற்காக குவார்ட்டர்ஸை ஒட்டி செல்லும் மெயின் ரோட்டில் எரிந்து கொண்டிருக்கும் தெருவிளக்குகளின் வெளிச்சம் ஓரளவு இந்த பகுதியில் பரவி இருந்தது. தான் டாக்டரின் வீட்டுக்கு போவதை யாரும் கவனிக்கக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்தாள். நிர்மலாவை சந்தேகப்படத் தொடங்கி பிறகு கவனிக்க ஆரம்பிப்பார்கள். விரைவாக நடந்தவள் வெளிப்புற கேட்டை திறந்து ரோட்டுக்கு வந்தாள். இடதுபுறமாக நடந்தாள். திடுமென்றுதான் அது நிகழ்ந்தது. அங்கிருந்த 3 டாக்டர்கள் வீட்டு காவலுக்காக உயர்ந்த ஜாதி நாய்களை வளர்த்தனர். இரவு நேரத்தில் பூட்டிய கேட்டுக்குள் அவற்றை திறந்து விடுவார்கள். அதை தவிர தெருவில் திரியும் நாய்களும் அந்த சாலையோரும் அலைந்து கொண்டிருப்பது வழக்கம். நிர்மலாவை பார்த்தவுடன் எல்லா நாய்களும் ஒன்று சேர்ந்து அசாதாரணமான குரல் வலுவுடன் குறைக்கத் தொடங்கின. எதையோ பார்த்து பயந்து அலறுவது போல் மொத்த நாய்களும் கோரஸாக குரல் கொடுத்தன. ஒரு கணம் என்ன செய்யலாம் என்று யோசித்த நிர்மலா என்கிற வசுமதி தவித்தாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.